போலியா? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சீக்கிரம் கை கழிட்டு வா சாப்பிடலாம். இன்னமா புதுசா சொல்ற? நீ தானே எப்பவும் பசனி கொடுப்ப, சீக்கிரம் கொடு. ஐயோ கையில என்னமா இப்படி சவுண்ட் இருக்கு? பள்ளிக்கூடத்துல வாத்தியார் என்ன பெரும்பாலும் அடிச்சுட்டே இருந்தேன். வாத்தியாரு பரமால அடிச்சாரா? வா அந்த ஆளை என்ன பண்ற பாரு. வாத்தியாரே என்னடா ஏன் என் தங்கச்சி அடிச்சா? கைய பாரு எப்படி சவுண்ட் இருக்குன்னு. உன் தங்கச்சி என்ன செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறா. நான் போர்ட்ல என்ன எழுதிருக்கேன்னு முதல்ல படிச்சு பாரு. குடும்பம், அப்பா அம்மா அண்ணன் அக்கா தம்பி தங்கை. இந்தா உன் தங்கச்சி எழுதி இருக்கிறத பாரு. எல்லாத்துக்கும் உன் தங்கச்சி அண்ணன் அண்ணன் எழுதி வச்சிருக்கா. அடிக்காம என்னடா பண்றது? எனக்கு வேற யாருன்னு இருக்கா? அப்பா அம்மா அண்ணன் அக்கா எல்லாமே நீ தானே இருக்கு. கௌரி கௌரி, என்னக்கா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, நிறைய வீட்டுக்கு போகணும். முதல்ல உனக்கு கொடுத்தாதான் ராசி. நான் வரட்டுமாமா? சரிக்கா. மடி வாங்கம்மா. என்னம்மா இன்னைக்கு விசேஷம்? புது வீடு கட்டியிருக்கோம்ல, உனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து உன் கையால பால் காய்ச்சி வச்சுட்டு வந்துருமா? அம்மா அண்ணன் பொறுத்துட்டு இருக்காரு, ஒரு 5 நிமிஷத்துல காப்பி போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள ராவுகாலம் வந்துடும். வாதாயி. வணக்கண்ணே. அதுக்குள்ள முடிச்சிட்டியா? வேற யாரா இருக்கீங்களா? கொண்டாசண்ணா, கொண்டாசண்ணா, டவுனுக்கு போறீங்களா? மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் எல்லாத்தையும் மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. சீட்டையும் பணத்தை அதுல வச்சுக்கோ. குண்ட்ராசு, குண்ட்ராசு, வழக்கம் போல பால் வாங்கிக்க. அப்படியே சாயந்தரம் வரும்போது 10 பாக்கெட் டீ தூள் வாங்கிக்க. வாங்கிட்டு வந்துருவோம். வாங்க சுபியாண்ணா, உங்களுக்கு என்ன வேணும்? என்னென்ன 8 கட்டையில காயாத காணகத்தை பாடுறவர் நீங்க. இன்னும் இப்படி எழுதி கட்டே இருக்கீங்களே, எப்பதான் பேச போறீங்க? சொல்லுங்கண்ணே. காலம் பதில் சொல்லும். உங்களுக்கு என்ன வேணும்? 2 நாளா ஒரே தலைவலி. 4 மாத்திரை வாங்கிட்டு வரியா? என்ன, நானும் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு தடவையாவது வேஷ்டி சட்டை வாங்கிட்டு வான்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா காலம் பதில் சொல்லும். சரிதான், 2 பேரும் சரியா தான் ஜோடி சேர்ந்திருக்கீங்க. இந்த அப்படி காசு மாத்திரை மருந்துக்குலாம் நான் காசு வாங்குறது இல்லைண்ணே. அட என்னப்பா இது, இந்த வண்டி இல்லைன்னா இந்த ஊர்ல எதுவுமே இல்ல. இதுதான் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போகுது. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகுது. பொதுவா உன்னை நம்பித்தான் இந்த ஊரே இருக்குது. இந்த வண்டியை நம்பித்தான் நீ இருக்கிற. பிடிப்பா வச்சுக்க. தம்பி பொண்டாசு, வாங்கம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? இன்னைக்கு சாயங்காலம் என் சின்ன பொண்ணுக்கு வளகாப்பு, பூமுடிப்பு, 2 டக்கம் கண்ணாடி வளையல், 5 பேருக்கு ரவுக்க துணி, அப்படியே 5 சீப்பு வாழைப்பழம், 1/2 டக்கம் ஆரஞ்சு சேர்த்து வாங்கிக்கப்பா. என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ என்னமோ மாதிரி இருக்கே. ஏயா, நம்ம தங்கச்சிக்கு எப்ப கல்யாணம் நடக்கும், எப்ப வளகாப்பு பூ முடிக்கலாம்னா கவலையே படாத. உன் தங்கமான மனசுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். இந்த பணம் இந்த ஐயா, நான் வரட்டுமா? சரிம்மா. ஹலோ, பசங்க ஸ்கூலுக்கு போக நேரமாச்சு, புறப்படு. இந்த அவனுக்கு மத்தியான சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறாதே. அப்படிங்களா? உத்தரவு பாட்டிமா. சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுங்க. சரிம்மா. டேய், புறப்படலாமா?
இந்தக்கா, போன வருஷம் உன் கையால அறுவடை சாணம் பிடிச்சு கொடுத்த அறுவடை அமோகமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வருஷமா நல்லபடியா நடக்கணும் ஆத்தா. எல்லாம் உங்க மனசு போலவே நல்லபடியா நடக்கும். ஆத்தா அப்பா இல்லாட்டியும் மனசு கலங்காம கண்ணியமா வயித்த கழுவிட்டு இருக்கா. காலா காலத்துல அந்த மாமா இதை மாலை எடுத்து கொடுக்கணும். வர்றாத்தா? சரிக்கா. அக்கா வந்தாச்சு, இனிமே அரை மணி நேரம் ஆகும். வாங்கடா போலாம். சரியா? உனக்கு என்ன நேரம் காலமே கிடையாதா? இப்ப எதுக்கு வண்டி நிறுத்தின? ஏயா, நான் என்ன உப்பு வாங்கிட்டு வர சொன்னேனா புளி வாங்கிட்டு வர சொன்னேனா? எனக்கு நீ வாங்கிட்டு வர வேண்டியதெல்லாம் ஒண்ணுதாயா. என்னது மிளகாயா? அது இல்லையா, பட்டணத்து கடை வீதியில மஞ்சளா நிறைய கயிறு தொங்க போட்டிருக்காங்க. அதுல ஒரே ஒரு மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வந்து என் கழுத்துல நீ 3 முடிச்சு போட்டு. அது போதும். இந்த ஜென்ம எடுத்த பலனை நான் முழுசா அனுபவிச்சிருவேன். சரி சரி, அதுக்கெல்லாம் நேரம் காலம் வரட்டும், அப்ப பாப்போம். ஒரு நிமிஷம் இருயா. முட்டை. அம்மா தாயே, பொண்ணுகிட்ட நான் படிச்சு படிச்சு சொன்னேனே கேட்டியா? உனக்கும் புத்தி இல்ல, இந்த ஊர் ஜனங்களுக்கும் பக்தி இல்ல. அப்படி என்ன உன்கிட்ட நான் பெருசா கேட்டுவிட்டேன்? இந்த ஊரை நல்லா வைக்காதன்னு சொன்னேனே கேட்டியா? இந்த ஊர் பரதேசி பசங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்தை அனுப்பிச்சு வச்ச. அவ இங்கிலீஷ படிச்சுட்டு என்னைய மாடு வைக்க கூப்பிடுறாங்க. உன்னை எல்லாரும் வந்து கும்பிடணும்னா இந்த ஊர்ல இருக்கிற 11 குடும்பம் பட்டினியால வாடணும், பஞ்சம் தலை தூக்கி ஆடணும். இதையெல்லாம் நீ செய்வேன்னு நினைச்சுதான் இந்த தேங்காயை உனக்கு காணிக்காக்க. என்னையா, எங்க போனோம்? சந்தைக்கு போன சாமி. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம். சரிங்க சாமி. ஆமா, இந்த புறாவெல்லாம் எங்க கொண்டு போறாங்க மாமா? விக்கிறதுக்கு. சீக்கிரம். நீ ஏன் அழுகுற? கால் வலிக்குதா? அவன் கால் வலிக்குதுன்னு அழுகுறான் மாமா. அந்த புறாவெல்லாம் கட்டி போட்டிருக்காங்கல்ல, அது கால் வலிக்குன்னு அழுகுறான் மாமா. பச்சை மாசு, இந்த புறாவெல்லாம் டவுன்ல என்ன விலைக்கு இப்ப? 50 ரூபாய் சாமி. இந்தா, இதுல 70 ரூபா இருக்கு. புறாவெல்லாம் இறக்கி வை. ஓய், இறக்கி வையா. சரிங்க சாமி. பச்சை மாசு, அந்த கட்டெல்லாம் அவுத்து விடு. சரிங்க. இப்ப சந்தோஷமா? இது உனக்கு. எல்லாம் ரெடியா? 1 2 3. எல்லாம் விழுந்துருச்சா இல்ல ஏதாவது தப்பிச்சிருச்சா? நீங்க வெச்ச குறி என்னைக்காவது தப்பிருக்காமா? வேதவல்லி அம்மாவா கொக்காங்கிறான். சுட்டது புறாயா, கொக்கு இல்ல. நானும் சுனி எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வாங்க. டிரைவர், என்னை இறக்கி விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு வண்டி கொண்டு போ. பாப்பா வர. யோ, கார்ல 4 புறா இருக்கு. ஒன்னு சூப் வச்சிரு, இன்னொன்னு வறுத்துரு, மீதி 2 குருமா வச்சு. என்னடா தலைவா, 2 மைல் தூரம் தள்ளிட்டோம். இனிமே எங்களால தள்ள முடியாது. கண்ணா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்ப ஸ்டார்ட் ஆயிடும். வணக்கங்க. ஒண்ணும் இல்லைங்க, இவங்க எல்லாம் வெளியூர்ல போய் படிக்கிற நம்ம ஊர் பசங்க. வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. இவங்க பொழுதோட வீடு போய் சேரலன்னா இவங்களை பெத்தவங்க பதறி போயிடுவாங்க. அதான் உங்க வண்டியில ஏத்திட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த கண்ட்ரிகள எல்லாம் ஏன் கார்ல ஏத்திட்டு போக சொல்றியா? இந்த காரோட விலை தெரியுமா உனக்கு? வேல்யூ தெரியுமா?
அப்படி சொல்லாதீங்கம்மா, பாவம் குழந்தைங்க. இதுக்கு பேர் குழந்தைங்களா? மூஞ்ச பாரு, ஒவ்வொன்னு குரங்கு மாதிரி இருக்கு. நீ என்னமோ உன் வண்டியில பன்னி குட்டி ஏத்திட்டு வரேன்னு நினைச்சேன். இதுங்களை போய் நான் என் வண்டியில ஏத்திட்டு வந்தேன்னா எனக்கு தொட்டு வியாதி வந்துடும். அதனால இந்த கழுதைங்களெல்லாம் நீயே உன் குப்பை வண்டியில ஏத்திட்டு வந்து. தயவு செஞ்சு இந்த பையனாவது ஏத்திட்டு போங்கம்மா, பாவம் இவனுக்கு கால் ஊனும். இந்த பையனுக்கு இவ்வளவு பெரிய கார் தேவையா? தலைவா, அவகிட்ட போய் நீ ஏன் கெஞ்சுற? நீ வண்டியில ஏறி உக்காரு, நாங்க தள்ளுறோம். அந்த பிசாசு ஒரு கை போட்டுடலாம். டேய் வாடா. Idiot. நான் சொல்றேன் கேளு. திமிரு பிடிச்ச நான் இங்க கண்ட இடத்துல விழுவோம். நாம பாடி கண்டுக்காம போயிடலாம். வா. என்ன இருந்தாலும் அவர் பொம்பளை போடா. நான் பார்த்து பேசாம போனா அவள் நல்லா இருக்காது. கேட்க மாட்டியா? You bloody hell! இப்படி என்ன தொட்டு தூக்கலாம்? ஏமா தண்ணில விழுந்து உன்னை காப்பாத்துறது தப்பா? அடிப்பட்டா எங்க அம்மா என்ன அமெரிக்கால வச்சு வைத்தியம் பாப்பாங்க. கை கால் ஏதாவது பெசிக்கிடுச்சுன்னா அப்பெல்லாம் வைத்தியம் பாப்பாங்க. நான் ராயல் ஃபேமிலி மேன். நீ எப்படி என்ன you rascal? ஏய், வாயை அடக்கி பேசு. அப்புறம் வைத்தியம் என்னன்னு சொல்றதுக்கு வாய் இருக்காது. நீ என்ன தொட்டதே தப்பு. அதுக்காகவே நான் இன்னைக்கு பெட்ரோல் வாஷ் பண்ணிக்கணும். அப்படியே ஒரு தீக்குச்சியும் பொருத்தி போட்டுக்க, உன் கருப்பு கருப்பா இல்லையான்னு தெரிஞ்சிடும். You can't. என்ன சொன்ன? டேய், எங்க அந்த செருப்பை? இந்தா நான் பழைய செருப்பை. கல்பனாவுக்கா காத்துட்டு இருக்கேன். காரியத்துக்கு போயிட்டு வந்தவ மாதிரி தலைமையில துண்ட போட்டுட்டு வந்து நிக்கிறியே, இங்க என்ன ஏமா வந்துருச்சு? நம்ம கல்லு கீழே விழுந்துருச்சு. என்னடா சொல்ற? அங்கங்க வீங்கி இருக்கு பாரு. என்னமாச்சு? என்னமாச்சு? சொல்லுமா, என்னடாச்சு? அது ஏக்கா கேக்குற? கல்லு வந்த காரு பள்ளத்துல விழுந்துருச்சு. அத பார்த்த பொன்ராசு ஊர் போலீஸ்களும் பொலியேறி சிரிச்சிட்டானுங்க. அதுக்கும் ஒரு படி மேல போய் அந்த பொறுக்கி பைய பாப்பாவை தொட்டு தூக்கிட்டானா. அதான் அழுவு. நீ ஒண்ணு கவலைப்படாதமா, அவனை ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன். டாய் பொன்ராசு. டேய், நம்ம குடும்ப விஷயம் 4 பேருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா நமக்கு தான் அசிங்கம். அவனை தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டி வைப்போம். நீ வாமா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க வா. பாப்பா எப்ப தாயி வந்த? நல்லா இருக்கிறியா? சும்மாரியா, அவளே நொந்து போய் வந்திருக்கா. நீ வேற பாரு, போ. நீ வாமா. என் தங்கச்சிக்கு நீங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுங்க சாமி. நீ கோயிலுக்கு வந்தாலே உன் தங்கச்சிக்கு பிறந்த நாள்னு எனக்கு 15 வருஷமா தெரியுமே. தொட்டுக்கமா. தாத்தா, அடுத்த வருஷம் உன் பிறந்த நாளைக்கு கோயிலுக்கு வர்றப்போ உன் புருஷனோட வரணும். மம்மி, நான் சொன்னேனே அந்த பொறுக்கி இவன் தான். கொண்டாய கற்பூர தட்டை. ஏ சாமி, அர்ச்சனை எங்களுக்கு, ஆரத்தி அவங்களுக்கா? சாமி, இது பொங்கல் தங்கச்சி பேர்ல பண்ண அர்ச்சனை தானே, முதல்ல அவங்களுக்கு காட்டுங்க சாமி.
பரதேசி கழுதிகளுக்கெல்லாம் கற்பூரம் கேக்குதா? ஆண்டவ சன்னிதானத்துல எல்லாரும் ஒண்ணுதான். முதல்ல எங்களுக்கு காட்டுங்க. என்ன பண்ண சொல்றேன்? இது அவா கோயில். நான் அவளை நம்பி ஜீவிச்சுட்டு இருக்கேன். சித்த பொருங்கோ, நான் அவளுக்கு காமிச்சிட்டு உடனே வந்துடுறேன். யோ சீக்கிரம் வாயா. இது என் தங்கச்சி பிறந்த நாளைக்கு பண்ண அர்ச்சனை. இதை நாங்க கும்பிடலன்னா வேற யாரும் கும்பிடக்கூடாது. அந்த பக்கம் அவா, இந்த பக்கம் இவா. சிவசிவா, நேக்கு என்ன பண்றதுன்னே தோணலையே. எனக்கு தோணுச்சு. வாவா போலாம். ஈஸ்வரா, வண்டிடியா. என்ன மன்னிச்சிருங்கோ, ஏதோ நடந்துருச்சு. ஐயரே, நாங்களே கும்பிட முடியாத இந்த கோவில்ல நாளையில இருந்து வேற யாருமே கும்பிடக்கூடாது. பூட்டியா கோயில. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இப்போ நான் ஒரு தடவை சொல்லுவேன், அத கவனமா கேட்டுக்கிட்டு திருப்பி சொல்லணும். ஓகே? கேட்டீங்களா? இப்போ திரும்பியும் ஒரு தடவை சொல்லுவேன், கவனமா கேட்கணும். சொல்ல மாட்டா? இப்ப நீ திருப்பி சொல்லல, உன்னை முனியாண்டி விலாசிக்கு அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. ரங்கநாதா, சாமி கும்பிட்டு சீக்கிரம் வெளியே வாப்பா. இங்க ஆத்தா கூப்பிடுற, அதனால இன்னைக்கு பாடம் முடிஞ்சது. மறுபடியும் இதே நேரத்துல நாளைக்கு சந்திப்போம். ஆத்தா, நான் அவசியம் வேலைக்கு போய்தான் ஆகணுமா? ஆமா ராசா, உன் நல்லதுக்கு தான் சொல்ற. தைரியமா புறப்படு வா. அத்தே, கௌரி, வாமா கௌரி. என்னது, உங்க மகன் இன்னைக்கு வேலைக்கு போறாருல, அதான் ஐயனார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு விபூதி கொண்டு வந்தேன். இத பூசிக்க சொல்லுங்க. லபக்கு 1000 தான் சொல்லு. பொன்ராசு தங்கச்சி, பொன்ராசு தங்கச்சி தான். கவலைப்படாதே, உன்னை போக விட மாட்டேன். இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? வீட்டுல வேலை இருக்கு, நான் வரையத்த. சரி தாயே, மறந்துடாம காப்பாத்து. மகமாய் மனசு வச்சா கண்டிப்பா காப்பாத்துவா. புறப்படு. கொல்லவ. டேடி தம்பி, இங்க வா. என்னக்கா? எனக்கு ஒரு உதவி செய்தியா? சொல்லுக்கா. ஆத்தா, என் பையன் முத வேலைக்கு போறான். அடியே, கிழக்காலையும் மேற்காலையும் எட்டி பாருங்கடி. பூனை குறுக்க போதா, காக்கா பறக்குதான்னு. யாரும் இல்லம்மா. எதுக்கும் நீ ஒரு தடவை பாத்துறடி. விளங்காத முடிஞ்சு ஏதாச்சும் எதுக்கால வந்துட போகுது. ஒரு சின்ன பையன் தாமா வரா. ரங்கநாதா, ஆத்தா, வலது கால முதல்ல வச்சு வாப்பா. பச்சாச்சு. எட்டி நடைய போடுப்பா. எட்டி போட்டா தாண்டி கிழிஞ்சிடாட்டா. எப்பவும் குறும்புதான். ராகாலம் வரத்துக்குள்ளார ஊர் எல்லையை தாண்டணும். வாயா. தாண்டிட்டாலும் போடானே, தும்மி போட்டானே. கட்டையில போக, கொட்டையில போக. ஏன்னா பையன் முதல்ல வேலைக்கு போகும்போது நீ நல்லா இருக்கியா? போடா. ஆத்தா, 8 தும்மல் போட்டா குடும்பத்துக்கே ஆகாதாமே. வேண்டாம் ஒண்ணு கண்ணே கடன் உன்னை பெத்து வச்சிருக்க. இன்னைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாம். நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் போகல. சரி, நீ போ. இந்த முறுக்கு கடலை உண்டையெல்லாம் எடுத்து வை, நான் வந்து திங்கிறேன். நீ தின்றாத. என்னைக்கு ராசா உன்னை விட்டுட்டு நான் தின்னு இருக்கேன். ஆத்தா, நீ போ. நான் கோயில போய் தேங்காய் பொறுக்கி எடுத்துட்டு வரேன். தேங்காய் சட்னி பண்ணி திங்கலாம். சரியா? போங்கடி. நல்ல வேலை, அந்த மகமாயிதான் காப்பாத்தனா. யாராலையும் அசைக்க முடியாத எங்க ஆத்தாவை அரை நொடியில அசைச்சிட்டியே. நொடியில இல்ல, இந்த பொடியில. பொடியா? ஆமா, அந்த பையனுக்கு இந்த பொடியை போட்டுதான் தும்ம வச்சேன். இந்த பொடியை போட்ட தும்மல் வருமா? பாக்குறியா? எங்க பாப்போம். என்னப்பா பட்டப்பாலி நண்டுபடியா இருக்குது? நண்டுபிடி இல்லப்பா, இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் மக்களின் பேராதரவு பெற்ற மூக்குப்பொடி. மரியாதை, நீ வெளியில வரியா இல்ல கதை வச்சு நான் உள்ள வரட்டுமா? என்னமா இது? என்ன வந்து விவரத்தை சொல்லுமா? சொல்லமா. அதானே, பொம்பளையா லட்சணமா எடுக்காம இப்படி ஆம்பளை மாதிரி அடாவடித்தனம் பண்றீங்க. என்ன பெருசா நியாயம் கேட்க வந்துட்டீங்க? முதல்ல அந்த ஆளை வெளியில கூப்பிட்டு என்ன செஞ்சேன்னு கேளுங்கயா. ஏய் மாயாண்டி, வெளியே வாடா. வாடா வெளியே. வாடா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? கைய ஒடிச்சு அடுப்புல வைக்கல. என் பேர் கருப்பா இல்ல. வீடு கையை எடுப்பட்ட சிரிக்கி. யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? ஒன்றைய ஒருத்து போடுவா அறுத்து. அடியாத்தி, என்னடி இந்த ஆட்ட ஆட்டுற? இதுல பாதி ஆட்டு புருஷன் கிட்ட ஆட்டி இருந்தா ஏன் வீட்டுக்கு வேண்டி தட்ட போறான்? என்ன விருப்பாய் சொல்ற? அட சும்மா இருயா. மரியாதையா சொல்றேன், உன் புருஷனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்ல இல்லன்னா என்னடி செய்வ? ராத்திரி என் வீட்டு கதவு தட்டி வான்னு கூப்பிட்டாலே உன் புருஷன் இந்த வந்துட்டேன். நீ தள்ளுடி வாயா. இன்னைக்கு 2 நாள் பாத்துறேன். விடுதே அந்தால கையா. ஏயா, கட்டின பொண்டாட்டி கல்லாட்ட
எந்திரிங்க. ஏன் இவங்களை விரட்டிட்டு வரீங்க? என்ன தப்பு செஞ்சாங்க? இவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாம மலை கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கம்மா. கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பா? என்னையா சொல்றீங்க? அம்மா, அந்த பொண்ணு உங்க பங்காளி மயில்சாமியோட மக. மயில்சாமி 10 ஏக்கராவுக்கு சொந்தக்காரன் நீங்க. உங்க தகுதிக்கு ஒரு மாட்டுக்கார பையன் மருமகனா வந்துட்டானேன்னு வருத்தப்படுறீங்க. வருத்தப்படுறேன், நெஞ்சு கொதிக்குதுமா. இது பாருங்க மயில்சாமி, இந்த காலத்துல ஏழை பணக்காரன், மேல் ஜாதி கீழ் ஜாதி இதெல்லாம் பார்க்கவே கூடாது. மனசு ஒத்து போச்சுன்னா நாம தான் அவங்கள ஒன்னா சேர்த்து வைக்கணும். விரோதம் பாராட்டாம வீட்டுக்கு கூட்டு போங்க. ஏன் வீட்டுக்கா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காதுமா. என் வீட்டு வாசப்படியே அவங்க மிதிக்க கூடாது. அப்பா சரி, நீங்க 2 பேரும் என் பண்ணை வீட்டுல போயிருங்க, மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிமா. ஏன் நிக்கிறீங்க? போங்க, போய் வேலையை கவனிங்க. அம்மா, இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சொன்னதுதான்டா இப்படி. செய்ய போறது என்னன்னு கேளு. பிறந்த வீட்டுல உனக்கு கிடைக்காத சீதனத்தை சீரும் சிறப்புமா எங்க வேதவல்லி அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்தவங்க வாழறத பாக்குறதுல அவங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தம். டேய், அவன் போய் சேர்ந்துட்டான். நீ வெள்ளை புடவையை கட்டிக்கிட்டு விபூதியை பூசிக்க. சரிண்ணா, நீங்க செய்யத்தான் இருப்பீங்க. ஏன வாயிருந்து பேசாம ஏன் இப்படி எழுதி காட்டுறாரு? இந்த வட்டாரமே தெரிஞ்ச பெரிய ராஜபாட்டி இவரு. நம்ம ஊர் சண்டிராணி வேதவள்ளி தனக்கு முன்னாடி தனியா ஒரு பாட்டு பாட சொன்னா இவரு முடியாதுட்டாரு. அதுக்கு இவரை மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏற்றி விட்டுட்டா. அன்னையில இருந்து அந்த வேதவல்லியுடைய கொட்டை என்னைக்கு அடங்குதோ அன்னைக்கு தான் வாய் திறந்து பேசுவேன்னு இப்படி எழுதி காட்டுறாரு. அவருதான் அப்படின்னா நீங்க என்ன கோவணத்தோட அழுவீங்க? 10 நாள் வேலை செஞ்சதுக்கு 2 நாள் கூலிய கொடுத்தா. தட்டி கேட்டதுக்கு என் பொண்டாட்டி சேலையை நடு ரோட்ல விட்டு உறிஞ்சிட்டா. எதிர்த்து பேச முடியல. அன்னைக்கு சபலம் பண்ணி விட்டேன். என்னைக்கு இந்த வேதவல்லியுடைய ஆட்டம் அடங்குதோ அன்னைக்கு தான் வேட்டி கட்டுவேன்னு இந்த கோவணத்தை கட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொம்பளைக்கு பயந்துகிட்டு நாமெல்லாம் இப்படியே இருக்குது. அதானே, நாம எல்லாம் ஆம்பளைங்க. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அந்த பொம்பளைய ஒரு கை பார்க்க வேண்டியதான். இன்னும் என்னையா பண்ணிட்டு இருக்க? இந்த சம்பந்தம் பேச வந்த கல்லுப்பட்டி சம்பந்திங்க இல்ல, அவங்க முன்னாடி ஜம்முன்னு நிக்கணும்னு இந்த தைலத்தை தேக்கலாம் நினைச்சேன். அது கரெக்டாவே தெரியல. நல்லா தடவன போ. அவங்க எல்லாம் கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போய் என்னன்னு கேளு. போயா. துண்டு. வாங்க 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 வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சம்பந்தி. சம்பந்தியா? பொண்ணுக்கு அப்பா. அப்பா இந்த சம்மந்தியா சமயக்காரனாயா? சம்பந்திதாங்க. இல்லையா, இந்த ஆள் மேல வெங்காயத்தை இந்த தூக்கு தூக்குது. வெங்காய சம்பந்தி அது வேற ஒண்ணும் இல்லைங்க. வெங்காய சருக வேட்டி கட்டி இருக்காருல்ல, அதுல வர்ற நாத்தம் தாங்க. இந்த கொசுவத்தை எடுத்து இதான் கொசுவம். இங்க சொருகு சொருகு. நீ எல்லாம் புடவை கட்டி எல்லா நகையும் போட்டுக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அழகா வரணும். தம்பி, டிகாஷன் கம்மியா இருக்கா? நானா இருந்தா சும்மா தூக்கலா போட்டிருப்பேன். இந்த காலத்துல யாரு தம்பி பாலுக்கு சரியா எடை கட்டுறாங்க? யோ, இப்போது உண்மையை சொல்லு. அந்த ஆள் சம்மந்தியா சமயக்காரனா? என்னங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? துண்ட போட்டு தாண்டி சொல்றேன். சத்தியமா இவர் சம்பந்தி தாங்க. அப்படிங்கிற? ஆமாங்க. மாப்பிள்ளைக்கு 8 பட்டியில 200 வெளி நிலம் இருக்கு. அவங்களோட நாம சம்பந்தம் வச்சுக்கிட்டா பணத்தோட பணம் சேரும். இந்த ஜில்லாவிலேயே நாம தான் பெரிய பணக்காரங்களா இருப்போம். வா மம்மி, இது உனக்கு நல்லா இருக்கா? இந்த அரலச பாக்கத்தான் இந்த பெங்களூர்ல இருந்து அவசர அவசரமா வர சொன்னியா? வாடி பேசாம. வணக்கம் நேரமா. வாமா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. அப்பா, பொண்ணு அச்சு முறுக்கு மாதிரி நச்சு நிக்குது. மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்ல, பொண்ணு அச்சுல வார்த்த முத்து மாதிரி இருக்குங்கிறான். அப்படி வளர்த்திருக்கேன் பொண்ணு. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. பொண்ணு 4 வார்த்தை பேச சொல்றது.
மாப்பிள்ளை கிட்ட 2 கேள்வி கேட்கணும். இந்தாமா, வாத்தியார் கேள்வி கேட்பாருன்னா நான் இவனை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல. எங்க அந்தஸ்துக்கு நாங்க தான் கேள்வி கேட்போம். மத்தவங்க யாரும் எங்களை கேள்வி கேட்க கூடாது. என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா, அவ கேள்வி கேட்பா. நீ கேளுமா. அப்பா, ஏன்டா பயப்படுற? என்னடா பொண்ணாத கேள்வி கேட்ட போது? நீ கேளுமா. உனக்கு பேண்ட் போட தெரியுமா? என்னையா இது அசிங்கமான கேள்வி கேட்க? அந்த பொண்ணு காலையில தானே அவனை 2 தடவை கக்கூஸ் கூட்டு போயிட்டு வந்தேன். அதுக்கு அப்படி அர்த்தம் இல்லைங்க. பையன் கொழா போடுவானான்னு கேக்குது. ஓ, அப்படி ஒரு பேர் இருக்கா அதுக்கு? ஆமாங்க, பையன் அருமையா கொழா போடுவான். வாட் மம்மி, இந்த ஆள் முனிசிபாலிட்டியில வேலை செய்யறாரு. கொழானா அவங்க ஊர்ல பேண்ட்னு அர்த்தம். சரி, அடுத்த கேள்வி கேட்கறது. உனக்கு இங்கிலீஷ்ல just 4 letters, குறைஞ்சது 4 எழுத்து தெரியுமா? ஏபி சிடி உங்க அப்பன் தாடி வந்தா வாடி வர தப்படி. தண்ணி முட்டை சாப்பிடுறியா? போடா குடுமி. போங்கடா. கண்ணு, இதோ தெரியுதே, அதுதான் அக்கா மலை. பக்கத்துல அண்ணாமலை. இது என்ன அங்கிள் ஒரே புல்லா முளைஞ்சிருக்கு? புல்லா நெல்லுமா. பச்சையா இருக்கிறது பச்சரிசி, மஞ்சளா இருக்கிறது புழுக்கரிசி. ஐ சி. அங்கிள் அங்கிள், இது என்ன மலை அங்கிள்? இமயமலை. ஐஸ் காணுமே. அதான் உருகி தண்ணியா நிக்குது. ஐயோ, உங்களை போய் கேட்டேன் பாருங்க. வாமா. அங்கிள், அது என்ன அங்கிள்? அந்த பொண்ணு மஞ்சள் கலர்ல நூல் கட்டிட்டு போகுது. மஞ்ச நூல் இல்லம்மா, மஞ்ச கயிறு. அதாவது கல்யாணம் ஆகாத கன்னி பொண்ணுங்க அந்த மரத்துல தாலி கட்டினா சீக்கிரமா கல்யாணம் ஆகணும் ஒரு ஐதீகம். ஐயோ அங்கிள், மரத்துக்கு போய் தாலி கட்டினா மனுஷனுக்கு எப்படி அங்கிள் கல்யாணம் ஆகும்? நடந்திருக்குது. ரியலி? நம்ம வீட்லயே நடந்திருக்குது. இந்த மரத்துக்கு தான் உங்க அம்மா தாலி கட்டிச்சு. அடுத்த வருஷமே ஒரு மரம் உங்க அம்மா கழுத்துல தாலி கட்டிடுச்சு. யாருன்னு கேக்குறீங்க? உங்க அப்பந்தி, அதாவது என் மாமி. ஐயோ, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அங்கிள், உங்களோட பெரிய இன்சை. ஆத்தால வேண்டிக்கிட்டு பொங்கல் வைங்கடி, காலாகாலத்துல கல்யாணம் நடக்கும். என்ன கௌரி திருதரும் முடிச்சிட்டு இருக்க? நீ முதல்ல அடுப்ப பத்தது, அப்பதானே அவளுக்கு ஆரம்பிப்பாளுங்க. அங்கிள், இவங்க எல்லாம் ஏன் இங்க வந்து சமையல் பண்றாங்க? வீட்ல கிச்சன் இல்ல? இட் லுக்ஸ் சோ ஃபன்னி. பண்ணியா? புரியாம பேசாதம்மா. நீ இங்கிலீஷ்ல டச்சு புசுன்னு பேசினீனா பயந்துருவேன். இவங்க எல்லாம் சாமிக்கு பொங்கல் வைக்கிறாங்க. பொங்கலா? இதுல ஒரு போட்டியே இருக்குதுமா. எந்த பானை முதல்ல பொங்குதோ அந்த கன்னி பொண்ணுக்கு முதல்ல கல்யாணம் ஆகணும் ஒரு நம்பிக்கை. போட்டி அங்கிள்? அப்ப நானும் பொங்கல் வைப்பேன். போட்டியில பொன்ராசு தங்கச்சி ஜெயிச்சிட்டா. பொன்ராசு தங்கச்சியா? கௌரி, பால் பொங்கி வந்துருச்சு. இந்த வருஷமே உனக்கு கல்யாணம் ஆயிடும். ராசா மாதிரி மாப்பிள வர போறாத்தா. ஹாய் நாயுடு. ஓல்ட் மேன். என்ன கூப்பிட்டீங்க? ஒண்ணு இல்ல தம்பி, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது அடிக்கடி வாத்தியார் சொல்லுவாரு, உன் மண்டையில களிமண் தான் இருக்குன்னு. அதான் அந்த களிமண்ணையே நம்பி தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். பொருத்தமான தொழில் தான். நடத்துங்க. அதான் தம்பி, வியாபாரம் கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. பணம் காசு கொஞ்சம் அதிகமா வரும்போது தெரியுது. ஓஹோ. நீங்களும் நமக்கு வேண்டப்பட்ட பிள்ளை, படிச்ச பிள்ளை, உங்களை வேலைக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? வேலையா? நானா? சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்லிட்டியா? நான் யாரு? ரங்கநாதன். சரியாக சொல். ஆச்சாரங்கநாதன். அத கேட்கல. 10ஆம் வகுப்பு பாதி வரை படித்த ரங்கநாதன். என்னை பார்த்தா களிமண்ணுக்கு கணக்கெழுத சொல்லுகிறாய். எனது படித்த மூளையை செங்கச்சூளை ஈட்டு சுட்டு சுண்ணாம்பாக்கி வியாபாரம் செய்யவா பார்க்கிறாய்? என்ன துணிச்சல் உனக்கு? எங்கோ கருவாடு மணக்கிறது, அதையே என் நாவும் நினைக்கிறது. நான் வருகிறேன் நாயுடு. போயிடு. பொன்ராசு, என்ன பெருசு? என்ன வேணும்? கிளவி போனதுக்கு அப்புறம் காத்தாய் பத்தியை கட்டிக்கிட்டேன்ல, அவ போட்டுக்கிறதுக்கு ஒரு புறா வாங்கிட்டு வர சொல்றான். புறாவா?
உள்பாடியா கஷ்டம்டா வச்சுட்டு போ வாங்கிட்டு வரேன். கட்டையில போற வயசுல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பெருசு நம்ம உசுர் எடுக்கு. ஏய் பெருசு சீக்கிரம் வீட்டுக்கு போ, புறா பறந்துட போகுது. டேய் முத்துப்பாண்டி அந்த துணி எடுறா, கை துடைக்கணும். பயந்துட்டியா? கொஞ்சம் அப்படியே இருயா, நான் ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன். ஏய் என்ன விளையாடுறியா நீ? அட உனக்கு இல்லையா, என் தலைவருக்கு. வேண்டாம் வேண்டாம், தலைவர் அசிங்கம் பண்ணாத. என்ன விஷயமா வந்த? எல்லாருக்கும் என்னென்னமோ வாங்கிட்டு வந்து தர, எனக்கு மட்டும். உனக்கு என்ன வேணும் எப்ப வேணும் எல்லாம் எனக்கு தெரியும். சாயங்காலமா வா, அசத்திடுறேன். நிஜமாவாயா? சத்தியமா. ஐயோ! ஏய், 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 ஓ. கௌரி, எங்கடி கால்ல அந்த கொலுசு? அதுவா, நேத்து ஆத்துல குளிக்க போனேடா, அங்க தொலைஞ்சு போச்சுடி. கௌரியா? இது என்ன சௌரியா? என் கூட பேசாதீங்க. கௌரி, ஏன் இப்படி எருமப்பால் குடிச்ச மாதிரி இருக்கிற? கொஞ்சம் ஜாலியா தான் பேச. நீயும் மூக்காயும் பேசிக்கிட்டு இருந்தத நான் இந்த காத்தாயால கேட்டேன். ஏன் இப்படி வழக்கத்தை விட அதிகமா உளறீங்க? நானா உளறேன்? கௌரி, ஆடை இல்லாம பால் இருக்கலாம், குரங்கு இல்லாம தனியா வால் கூட இருக்கலாம், ஆனா கொலுசு இல்லாம உன் கால் இருக்க கூடாது. உங்களுக்கு கால் மட்டும் இல்ல, இதயத்தையே கொடுத்துட்டேன். கௌரி, உனக்காக ஒரு ஜோடி கொலுசு வாங்கிட்டு வந்தேன். நீ மட்டும் அனுமதிச்சீனா இதை என் கையாலேயே உன் கால்ல போட்டு விட நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க வாங்கிட்டு வந்தத நீங்களே போட்டு விடுங்க. இப்படி தெரிஞ்சிருந்தா ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு வந்திருப்பேனே. ஆமா. எனக்காக ஒரு தடவை நடந்து காத்து. கொலுசே கொலுசே எசப்பாடு கொலுசே. என்னங்க கொலுசு ரேடியோ மாதிரி பாடுது? மறுபடி வா. நீ பாடாதிருந்தால் புரியலையே தம்பி. பாட்டும் பாடும், கொஞ்சம் விட்டா ஆட்டமும் ஆடும். ஏன்னா ரேடியோவை அடகு வச்சு உனக்கு கொடுத்தாச்ச, பின்ன பாடாம என்ன செய்யும்? ஏன்பா ரேடியோவை அடகு வச்சா ரசீது வாங்க மறந்துட்டிய, பின்ன எப்படி திருப்புவ? இந்த ரசீது ரொம்ப முக்கியம். போயா. நீங்க திருந்தவும் இல்ல, திருந்த போறதும் இல்ல. சடார்னு அப்படி ஒரு முடிவுக்கு வராத கௌரி. சம்பவம் நடந்த அன்னைக்கு சுத்த ஆரம்பிச்சிங்களா? போய் நேரில் நில்லுமா. யோ வந்துட்டியா? எனக்கு என்னமோ வாங்கிட்டு வரேன்னு சொல்லி என்ன வாங்கிட்டு வந்த? இந்த யோ ஆளை மாத்தி கொடுத்துட்டயா? இல்ல இல்ல, சரியான ஆட்டு தான் கொடுத்துருக்கேன். என்னையா சொல்ற? இத பார், நீ ஒரு பொண்ணா இருந்தா உனக்கு பாவாடையும் தாவணியும் வாங்கி கொடுத்துருப்பேன். நீ ஒரு பொம்பளையா இருந்திருந்தா புடவைய ரவிக்கையும் வாங்கி கொடுத்துருப்பேன். நீதான் ஆம்பளையா தெரியறல்ல, அதான் உனக்கு அண்டர்வேரம் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்டுக்க, பொருத்தமா இருக்கும். என் மனசுக்கு பிடிச்சது வாங்கிட்டு வரேன்னு எவ்வளவு நம்பிட்டு இருந்த, இப்படி வெந்து போக வச்சிட்டியா? ஐயோ, என்ன கருப்பாயி, உடம்பெல்லாம் வேர்த்து இருக்குது, கண்ணெல்லாம் கலங்கி இருக்குது. பாத்தியா, பொன்ராசு பையன் புத்திய பத்தி இப்பயாவது தெரிஞ்சுக்க. அண்டர்வேர் பனியன் போடுற உடம்பா இது? 10,000 ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்கி கட்டி அழகு பாக்குற உடம்பு இது. நீ உன்னை கவலைப்படாத, நான் உனக்கு பட்டு புடவை வாங்கி தர, கட்டிக்க. அதுக்கு முன்னாடி என்ன கொஞ்சம் கட்டிக்க. சிவா, சீக்கிரம் வேலையை முடிச்சுக்கோடா. ஏன் முத்துப்பாண்டி, என்னக்கா? இத பாரு, அந்த மனுஷன் நான் ஆசைப்பட்டதை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னதான் நினைப்பு இருக்காது மனசுல? என்ன பண்றது, உன் நேரம் அப்படி இருக்கு, அவன் நேரம் அப்படி இருக்கு. அவளா? ஐயோ, என்னடா சொல்ற? அவ தாங்க சந்தையில ரிக்கார்ட் டான்ஸ் ஆடல, கல்லுப்பட்டி காஞ்சனா. ஐயோ, என் முதலுக்கே மோசம் வந்துருச்சு, சீக்கிரமா சொல்றா. அந்த கல்லுப்பட்டி காஞ்சனாவுக்கு அண்ணன் சூப்பரா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாரு பாரு, அவளும் அதை கட்டிக்கிட்டு சும்மா அசத்துல ஆடினா பாரு. அக்கா, அக்கா. ஐயோ ஐயோ,
மோசம் போயிட்டேனே, கேக்குறதுக்கு நாதியே இல்லையா? காத்திருந்தவ புருஷனை நேத்து வந்தவ கொண்டு போயிட்டாளே, நான் என்ன செய்வேன்? அடியே சண்டாளி, ஏ சக்கலத்தி, இருடி வர. அக்கா அக்கா அக்கா, சும்மா விளையாட்டுக்காக சொன்னக்கா. குன்றா சொன்ன சொக்க தங்க மாதிரி ஒரு பொண்ணோட நேல கூட தொடாது. நீயே அவுட் விட்ட மாடுவார் இந்த முட்டு முட்டுற பொண்ணு நடக்கல, வேற யாரால முடியுங்கிற? அதானே பார்த்தேன். என் ராசா ராசாதான். எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? என்ன இது? நீ எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. ஆமா, நீ என்ன கேலி பண்ணணும் தானே இதை வாங்கி கொடுத்த. சும்மா சொல்லக்கூடாதியா, இதுல கூட ஒரு சொகம் இருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கையா, அடுத்தவன் கண்ணுல படாம மூடி மறைக்கிறதுக்கு தான் துணிமணி எல்லாம். ஆசைப்பட்டவனுக்கு முன்னால ஒரு பொண்ணு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏய், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆம்பளை மாதிரி அலையறேன்னு சொல்ல வர. அதான் நான் இப்படி இல்லைன்னா இந்த ஊருக்குள்ள 50 பேர் எனக்கு புருஷனாகி 100 பிள்ளைங்களை பெற்றிருப்பேன். ஏன் எவனா அவன்கிட்ட வம்பல் தானே? யோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நீ என் கழுத்துல 3 முடிச்சு போடு. ஐயோ, அந்த நிமிஷத்துல இருந்து 16 முழம் புடவை கட்டி தரைய பார்த்து நடக்கிற பொம்பளையா வாழ்ந்து காட்டுறேன். இந்த பார், முதல்ல என் தங்கச்சி கல்யாணம், அதுக்கப்புறம் தான் என் கல்யாணத்தை பத்தி யோசிப்பேன். நடைக்கட்டு நடைக்கட்டு நடைக்கட்டு. எப்ப வரனாலும் என்கிட்ட வரதானே போற, அப்ப பாத்துக்கிறேன். வணக்கம்மா. கோயம்புத்தூர்ல இருந்து நமக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. எப்படியும் 10 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்கும். அது விஷயமா இத கேட்கவா இங்க வந்தீங்க? ஒத்துக்கிற வேண்டியதானே? ஒத்துக்கலாம், ஆனா வேலைக்கு ஆள் கிடைக்கலைங்க. நம்ம ஊர்லயே ஆளுங்களுக்கு பஞ்சம். இது பெரிய ஆளுகளை வச்சு செய்யற வேலை இல்லம்மா. விவரம் தெரியாத சின்ன பசங்களை வச்சு செஞ்சிட வேண்டியதானே? அவங்களெல்லாம் தான் பொன்ராசு பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி போயிடுறாங்க. அந்த பசங்களை நான் வர வைக்கிறேன். உங்க கஷ்டம் வருத்தம் எல்லாம் எனக்கு புரியுது. திருட்டு போன வீட்டுல கூட ஏதாவது மிச்சம் இருக்கும். ஆனா தீப்பிடிச்ச வீட்டுல விளக்குமாறு கூட சாம்பல் ஆயிடுங்கிற மாதிரி கட்டிக்க மாத்து துணி கூட இல்லாம நிக்கிறீங்க. காசு பணம் இல்லைனாலும் நாமெல்லாம் மனுஷங்க தானே. உங்களை என்னைக்கும் வேதவலி கைவிட மாட்டா. வாங்க, ஒவ்வொருத்தரா வந்து வாங்கிட்டு போங்க. இந்த கல்பனா, உன் கையால எடுத்து கொடு. அம்மா, சாப்பாடு கொடுத்தீங்க, உடுத்த துணி கொடுத்தீங்க, ஒன்று கூட இடம் இல்லாம தெருவுல நிக்கிறம்மா. அதுக்கு ஏதாவது வழி பண்ணா உதவியா இருக்குமா? ஆமாங்கடா, உங்களுக்கு இலவசமா வீடு கட்டி தர்றதுக்கு எங்க அக்கா என்ன கவர்மெண்டா நடத்துற? வாங்கிட்டு லுள்ளு பண்ணாம போங்கடா. ஏற்கனவே இவங்க எல்லாம் நம்ம பண்ணையில வேலை செய்யறாங்க, வருமானம் வேற கம்மி. இவங்களை நம்பி எப்படிமா பணம் கொடுக்கறது? உங்களுக்காக ஒண்ணு வேணா செய்யறேன். என்னோட பட்டாசு கம்பெனில உங்க பிள்ளைகளுக்கு வேலை போட்டு தரேன். சாதாரண வேலைதான், ஏதோ பேருக்கு கூட மாட ஒத்தாசையா இருந்தா போதும். சரின்னா சொல்லுங்க, உடனே வீடு கட்டி தர சொல்றேன். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. என்னடாச்சு? என்ன ஆகுதுங்க? எங்களால பட்டாசு கம்பெனில வேலை செய்ய முடியல மாமா. வாந்தியே இருமலுமா வருது மாமா. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்ய சொல்றாங்க மாமா. சாப்பிட முடியல மாமா. ஆமா மாமா, மாட்டேன்னு சொன்னா பெரம்பால போட்டு போட்டு அடிக்கிறாங்க மாமா. நீ வேலைக்கு போன கும்பிடுறாங்க. வா கறக்குறக்கு. என்ன பண்ண? இன்னைக்கு தேங்காய் உடைச்சிட்டீங்களா? நல்ல செய்தி ஒண்ணு கேட்கல, அதனால தேங்காய் இன்னும் உடைக்கல. நான் சொல்றேன், சொல்டா. நேத்து ராத்திரி வெளியூர்ல இருந்து 4 பேர் வந்து நம்ம ஊர் குடிசைங்களுக்கு தீ வச்சுட்டாங்க. வெளியூருக்காரனுங்க வந்து நம்ம ஊர் குடிசைக்கு தீ வச்சத உங்க 4 கண்ணால நீங்க பாத்தீங்க. பார்த்தோம். அது போட்டு கொடுங்க. போட்டு கொடுத்துருவோம்.
குடிசைக்கு தீ வச்சதே நான் தாண்டா. அது தெரியாம என்கிட்டயே வந்து காசு கேக்குறீங்களா? சின்ன பொண்ணு, என்னடா போக்கு கொடுத்து நிக்கிற? போடா. பொன்ராசு. ரங்கநாதா, பாத்தியா அந்த கொடுமைய? இவங்க படுற சித்திரவதையை பாக்குறப்போ இதுக்கே இவ்வளவு ஆத்திரப்படுறியே, அன்னைக்கு உண்மையில நடந்தது தெரிஞ்சா? என்னடா? குடிசையில தீ தானா பிடிக்கல, பின்ன வேதவல்லி ஆளுங்க தான் குடிசைக்கு தீ வச்சது. படிக்க போற பசங்களை பட்டாசு கம்பெனில வேலை பார்க்க வைக்கிறதுக்காக அவங்க போட்ட திட்டம் இது. இத சின்ன பண்ண சொல்லிக்கிட்டு இருந்ததை என் 2 காதலையும் கேட்டேன். But he's at the moment not out on 15. Waits for the next ball from Craig. He tosses this up to Kapil Dev. Dev is forward, playing it on. கதிர் முத்திரத்துக்குள்ளார அறுக்குறாங்க, அநியாயமா இருக்க. அது ஒண்ணும் இல்லப்பா, வேதவள்ளி அம்மா மக கல்பனா கிரிக்கெட் ஆட போறலாம், அதுக்காக வயலா இருக்கிறானுங்க. பணம் இருந்தா எதையும் செய்யலாம் போல் இருக்கு. ஏய் எடுப்பு, எங்க அக்கா பொண்ணு கல்லு பால் விளையாடணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதனால கோவில் நிலத்தை அழிச்சு மைதானம் ஆக்கிட்ட. பாத்தியா எப்படி நம்ம செட்டப்? சூப்பரோ சூப்பர். ரெடியா? இதாங்க ஐயர்வாய், பாப்பா நீங்க தான் கோல் போடணும்னு ரொம்ப பிரியப்படுது. போடுங்கோ. ஐயோ, அதையே நேக்கு போட தெரியாது. அதான் பார்த்தாலே தெரியுது. ஏதோ பெரியவாள் பிரியப்பட்டு சொல்லிட்டு இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு இம்மீடியட்டா போட்டுறேன். போடுங்கோ. பாப்பாவை சித்த நகரம் சொல்லுங்க, படாத இடத்துல பற்ற போறது. பாப்பா அந்த இடத்துல நின்னதான் நீங்க கரெக்டா கோல் போட முடியும். ஆ. பாப்பா தள்ளி விடுத்தோம்னா கோல் போட முடியாது. ஆ. வௌவால்னு சொல்லி போடுங்கோ. வவ்வால்னா பறக்கிறதுன்னா லவ்வால்னு போடணும். ஏதோ ஒண்ணு போடியா. ஓம் சுக்லாம்பரதம் சசிவர்ணம் சதுர்புஜம் லவ்வால். என்ன அங்கிள் எல்லாரும் மரம் மாதிரி நிக்கிறாங்க? அங்கிள், நான் இப்ப 6 அடிக்க போறேன், எல்லாரும் கை தட்ட சொல்லுங்க. ஏய் முண்டகளா, பாப்பா கோல் போட்டுச்சுன்னா எல்லாரும் கை தட்டிக்கலாம்டா. ஐயர்வாள், இப்பவாவது ஒழுங்கா கோல் போடுங்க. என்ன போட்டுறேன்? பால் போடுங்க. பாப்பா அவுட் ஆயிடுச்சு, கை தட்டுறியா? கொண்டு விட்டேன். அங்கிள், என்னம்மா? நான் அவுட் ஆனதுக்கு போய் எல்லாரும் கை தட்டுறாங்க. ஒருத்தர் கூட ஒண்ணும் தெரியல. டெடி ஃபூல்ஸ், எல்லாரும் போக சொல்லுங்க. டேய் எல்லாரும் போங்கடா. ஏம்மா நானு? நீங்களும் போங்க. நான் மட்டும் கோல் போட வேணாமா? ஒண்ணும் வேண்டாம், வீட்ல போடுங்க. எந்த வீட்டுல? மிஸ்டர் ஐயர், நீங்க பால் போடுங்க. ஓ வந்துட்டேன். ஐயா, சிக்ஸர். பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். என்ன? மேடம், நீங்க ஒத்தால் போதும் 10 ஆள் அடிக்கலாம். வாட் நான்சென்ஸ்? ஐ மீன், நீங்க கிரிக்கெட் விளையாண்ட வேகத்தை சொன்னேன். உங்க வேகத்துக்கு முன்னாடி இம்ரான் கான் என்ன, சல்மான் கான், ஆமீர் கான் யாருமே நிக்க முடியாது. அதையே அம்சத் கான் விட்டுட்டீங்க? அவரு ஃபுட்பால் தானே விளையாடுறாரு. ஓ ஷிட். தேங்க்யூ, உட்கார சொல்லிட்டீங்க. நீ யார் மேன்? வாட் யூ வாண்ட்? ஐ எம் ரங்கநாதன், அலேஸ் ஆத்தா ரங்கநாதன். ஆத்தா? ஆத்தா மீன்ஸ்? ஆத்தா மீன்ஸ் மம்மி, மம்மி ரங்கநாதன். இங்கிலீஷ் பேசுறியே. நீ இந்த ஊர்லயே இருக்க? ஆமா, இந்த கிராமத்திலேயே அதிகம் படிச்சது நான் தான். 10 பாதியில விட்டுருக்கேன். Do you have any problem? Come on, tell me. சொல்லுங்க. நோ ப்ராப்ளம். ஒன் ஸ்மால் ப்ராப்ளம். Can I help you? Come on. Come on, tell me. Come on. Come என்ன on. குதிரை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? சிரிச்சிட்டீங்க. நான் உங்க ஃபேன், விசிறி. அதே பத்தில இருந்து. இப்போ ஒரு 10 நிமிஷமா தான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னது? இதுல ஒரு கையெழுத்து போட்டுதாங்களே, ஆட்டோ Oh, sure. கிராப். By all means. எல்லாமே சாப்பிடுவீங்களா? போட்டுருங்க. Thank you. கூசுது. கல்பனா அப்படின்னு அவளே கையெழுத்து போட்டிருக்கா. ரங்கநாதன், நான் சொல்றது கவனமா இருக்கு. மதிப்பிற்குரிய தொழிலாளர் நலத்துறை அதிகாரி அவர்களுக்கு எங்கள் கிராமத்தில் திருமதி வேதவல்லி அவர்களது பட்டாசு கம்பெனியில் சிறுவர் சிறுமியர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களுக்கு கடுமையான வேலை கொடுத்து கொடுமைப்படுத்துகிறார்கள். வணக்கம்மா. என்னையா, என்ன எதுக்காக அவசரமா வர சொன்ன? லேபர் ஆபீசர் வந்திருக்காருமா. சார், இவங்கதான் எங்க முதலாளிமா. வணக்கம்மா. உங்க பட்டாசு கம்பெனியில பட்டாசு கம்பெனில சட்டத்துக்கு விரோதமா சின்ன குழந்தைகளை வேலைக்கு வச்சிருக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்னையா இதெல்லாம்? உட்காருங்க. தேங்க்யூ மேடம். நீங்க இடம் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நோ மேடம், சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். எங்களுக்கு வந்திருக்கிற கம்ப்ளைண்ட் உண்மைங்கிறத இங்க நேர்லயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்.
என்னையாது நேர்ல பாத்தேங்கிறாரு? இல்லைங்கம்மா, இங்க சும்மா வேடிக்கை பார்க்க வந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு அப்படி சொல்றாருமா. அதானே பார்த்தேன். மேடம், கல்பனாங்கிறது யாரு? ஏன் பொண்ணுதான். அவங்களை கேட்டா உண்மை சொல்லுவாங்களா? சொல்றதாவது அவ ரொம்ப டீசென்டானவ. அவளுக்கு பொய்னா என்னன்னே தெரியாது. அவங்க தான் இந்த கம்ப்ளைண்டே கொடுத்திருக்காங்க. சாரி மேடம், உங்க பட்டாசு கம்பெனியை மூடி சீல் வைக்க போறோம். சார், எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிங்க. லாக் தி டோர். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனையே கடிச்ச மாதிரி என்கிட்டயே விளையாட ஆரம்பிச்சிட்டானா? கருப்பையா, உங்களை அமைச்சிருக்கிறேன். வேற வழியம்மா, எவளா இருந்தா எனக்கு என்னடா? என்னப்பா நீ எங்களை கண்டும் காணாம போய்கிட்டு இருக்கிய? ஒண்ணு இல்லண்ணே, மலை கோயிலுக்கு போன என் தங்கச்சி இன்னும் வீட்டுக்கு வரல. சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வராங்க. அதான். உன் தங்கச்சிய நாங்க 2 பேரும் ஒரு இடத்துல பார்த்தோம். எங்கண்ணே? சொல்றேன்ப்பா. எங்க அண்ணன் நம்ம கல்யாணத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் சம்மதிக்க மாட்டாரு. ஏன்? அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம் பாரா? ஐயோ, அது இல்ல. அவர் என் கல்யாணத்தை பத்தி ரொம்ப பெருசா கற்பனை பண்ணி வச்சிருக்காரு. அப்படின்னா உங்க அண்ணனை நீ மறந்துரு. நாம 2 பேரும் வேற ஏதாவது ஊருக்கு ஓடி போயிடலாம். அந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி கஷ்டப்பட்டுட்டு மறுபடியும் அந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு ஓடி வந்துடலாம். என்ன நினைக்கிற நீ?
நான் என்ன நினைக்கிறேங்கிறத விட எங்க அண்ணன் என்ன நினைக்கிறாருங்கிறதா எனக்கு முக்கியம். என்ன சொல்ற? அண்ணங்கிறது மத்தவங்களுக்கு எல்லாம் ஒரு கூட பிறந்த பிறப்பு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர்தான் எனக்கு எல்லாமே. முடிவா கேக்குறேன் கௌரி, உனக்கு நான் வேணுமா இல்ல உங்க அண்ணன் வேணுமா? அண்ணன் தான் வேணும். கௌரி, அண்ணே பொன்ராசு, எனக்கும் நீதான் வேணும். என்ன மன்னிச்சிடு. அண்ணே, என்ன மன்னிச்சிடு. பால் சாப்பிடுங்க. வேண்டாம். அந்த பழமாவது சாப்பிடுங்க. வேண்டாம். தானாவது உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும், ஆனா இப்ப வேண்டாம். என்னாச்சு உங்களுக்கு? ஆமா கௌரி, நேத்து வரைக்கும் ஆத்தாவே உலகம்னு விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன். ஆனா இப்பதான் உலகம்னா என்னன்னே புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு கல்யாணத்துல 4 பேர் என்ன பார்த்து கேலியா பேசினாங்களே. கேலியா பேசுங்களா? என்ன பேசுனாங்க? நேத்து வரைக்கும் ஆத்தா வீட்டுல தண்டச்சோறு தின்னுகிட்டு இருந்தான், ஆனா இன்னையில இருந்து பொண்டாட்டி வீட்டுல தண்டச்சோறு திங்க போறான்னு சொன்னாங்க. அவங்க கிடக்குறாங்க, விடுங்க. இல்ல கௌரி, இன்னையில இருந்து நான் ஒரு புது மனுஷனா, உனக்கு ஒரு நல்ல புருஷனா நம்ம வாழ்க்கையை தொடங்கலான்னு ஆசைப்படுறேன். என்னைக்கு என்னுடைய சம்பாத்தியத்துல உனக்கு ஒரு முழை பூ வாங்கிட்டு வரணும், அன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அது வரைக்கும் குட் நைட். அம்மா தானே பொன்ராசு ஆசைப்பட்ட மாதிரி அவர் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. யாரோட துணையும் இல்லாத எனக்கு நீதான் துணையா இருந்த என்னோட விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கணும். அந்த பொன்ராச கல்யாணம் கட்டிக்கிட்டு காலம் பூரா அவரோட சந்தோஷமா வாழணுங்கிறதா என்னோட ஆசை. அது நீதமா எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும். இப்ப அதுக்கு வேண்டுதலா இந்த தாலிய உன் கழுத்தில் போடுறேன். பொன்ராசு, என்ன மாப்ள, டவுனுக்கு போறியா? ஆமா. நானும் கூட வரேனே. என்ன வேலை சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன். ஒரு வேலை வேணும். வேலையா? ஆமா, எனக்கும் இப்ப பொறுப்பு வந்துருச்சுல. இனிமே நானே சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்தினாதானே கௌரவமா இருக்கும். என்ன மாப்ள இது? இந்த மாதிரி சமயத்துல வேலைக்கு போறவங்க கூட லீவ் போட்டு பொண்டாட்டி விட ஜாலியா இருப்பான். நீங்க என்ன வேலைக்கு போகணுன்றீங்களா? போங்க மாப்ள, வீட்டுல போய் சந்தோஷமா இருங்க. இனிமே சொந்தக்காரங்க நம்பி பிரயோஜனம் இல்லை. நம்மளே ஒரு வேலையை எப்படியாவது தேடி ஆகணும். முதலாளி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நல்லா குடும்பம் நடத்தணும். கல்யாணம் பண்ணா குடும்பம் தான் நடத்தணும், பின்ன பரதேசம் போக முடியும். என்னடா கேக்குறீங்க? அதான் உங்ககிட்ட வந்தேன். எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்களேன். வேலையா? இப்ப நீ பெரிய மூலக்காரன், நிறைய படிச்சவன். நான் ஏதோ களிமண்ணை கட்டி அழுகிறேன். உனக்கு வேலை கொடுக்க அளவுக்கு என்கிட்ட வேலை இல்ல. இதை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன். நீ தாண்டா உண்டா என்கிட்ட சொன்ன. புரியுதா? எப்படி வந்திருக்க பாத்தியா? எந்த தொழிலை கேவலம் நினைக்க கூடாதுடா. செய்யும் தொழிலே தெய்வம். அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். இந்த மண்ணு பிசைய சொல்லுங்க, இப்ப நான் பிசைவேன். இங்க மண்ணு பத்தி இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ஒண்ணு வேண்டாம், போங்க. தம்பி, எடுத்து சொல்லுங்க. யாரு சிபாரிசும் எடுபடாது, போ. ஏய், என்ன படிப்பு படிச்சிருக்கேன்னு? 10 பாதியில விட்டேன். பாதியில விட்ட? எனக்கு கொடை பிடிக்கிறான். என்ன படிப்பு நீயே கேளு. எம்காம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. நம்ம பட்டாசுக்கு மணியை மூட வச்சுட்டு நம்ம கிட்டே வேலை கட்டு வரானே, அவனுக்கு என்ன திமிர் இருக்கும்? யார் அது? அதான் அந்த ஆத்தா ரங்கநாதன், பொன்ராசு மச்சான். அப்படியா? மேனேஜர் கிட்ட சொல்லி உடனே அவனுக்கு வேலை போட்டு கொடுக்க சொல்லு. என்னக்கா சொல்ற? சொன்னதை செய், விளக்கம் கேட்காத. அதிர்ஷ்டக்காரன் பாதி. அதனாலதான் அம்மா உனக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்துருக்காங்க. நீ படிச்சவன், வேலையில பொறுப்பா நடந்துக்கணும். சரிங்க. இதுல 3 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 3 லட்சம் ரூபாயா? ஆமாப்பா, 3 லட்சம் ரூபாய் பேங்க்ல கட்டிட்டு ரசீதை கொண்டு வா. போகும்போது வேலை கிடைச்ச விஷயத்த வீட்டுல சொல்லிட்டு போயிடுறேங்க. சரி சரி, சொல்லிட்டு வேகமா போ. பேங்க மூடிட போறாங்க. வரேங்க. பணம் பத்திரம்பா. மேனேஜர், பணத்தை காணோம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. சத்தியமா அந்த படத்தை நான் திருடலையா? என்ன நம்புங்கய்யா சார், நீ நம்புங்க சார். என் பொண்டாட்டிக்கு வாங்கின பூமையை சத்தியமா சொல்றையா. என்ன விட்டுருங்க சார், சத்தியமா நான் திருடல சார். உன்னை திருடன்னு சொன்னமா? அப்படின்னு என்ன விட்டுருங்க சார். உன்னை உயிரோடு விடக்கூடாதுன்னு வேதவல்லி அம்மா சொல்லிருக்காங்க.
தெரியவில்லையா? ஐயோ, என் பொண்டாட்டிய பாக்குறதுக்காக நான் போறேன் சார். சார் நான் சத்தியமா திரும்பேன் சார். உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார் சார் கெஞ்சி கேட்கிறேன் சார். நான் ஒண்ணு செய்யறேன் சார். இதை விட்டுருக்கேன் சார். கெஞ்சறத பார்த்தா உன்னை கொல்றதுக்கு எங்களுக்கு மனசே வரல. அதனால நீங்க செத்துரு. கயிறு இருக்கு, மாட்டிக்கிட்டு தொங்கு. கத்தி இருக்கு, குத்திட்டு செத்துரு. ரெண்டுமே கஷ்டமா இருந்தா இத குடிச்சிட்டு சேர்த்துப்பா. ஐயோ, போலீஸ்காரங்களே இப்படி எல்லாம் பேசுறீங்களே ஐயா. நாங்க உண்மையான போலீஸ்காரங்க கிடையாது. வேதவல்லி அம்மா வீட்டு தோட்டத்துல வேலை செய்யற பண்ணக்காரங்க. இல்ல, அங்க பாரு. டேய், அம்மா, அப்பா, பயமா இருக்கு. என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. உன்னை பயம் இல்லாம சாகடிக்கிறேன். ஐயோ, வேண்டாம். என்ன விட்டுருங்க, என்ன ஒண்ணு பண்ணிடாது. வேண்டாம், என்னென்ன எந்திரிச்சு ஓடுறான்? அவன் இன்னைக்கு வீடு போய் சேரத்துக்குள்ள செத்துருவான்டா. கௌரி, 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 கௌரி. இந்த பழத்தை சத்தியமா திருடல கௌரி. சத்தியமா நான் இந்த பழத்தை திருடல. Oh,
அழாதப்பா, தைரியம் பாரு. நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையான்னு. ரங்கநாதன் மானஸ்தன், அதனாலதான் அவமானம் தாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டான். என்ன இருந்தாலும் ரங்கநாதன் இந்த முடிவுக்கு வந்திருக்க கூடாதுப்பா. விதி யாரை விட்டுச்சு? பொன்ராசு, மனசை தேத்திக்கப்பா. வாங்க போலாம். பொன்ராசு, பொன்ராசு, என்ன சொல்லு? பொன்ராசு, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரங்கநாதன் அவமானத்தால தற்கொலை பண்ணிக்கலாம். என்னடா சொல்ற? ஆமாம் பொன்ராசு, வாழ்க்கையெல்லாம் தூங்கிட்டு இருந்தனா கண் முழிச்சு பார்த்ததே நம்ம ரங்கநாதன் கொலையத்தான். கொலையா? ஆமா, துடிக்க துடிக்க அவன் வாயில விஷத்தை ஊத்தி சாகடிச்சதே அந்த வேதவல்லியோட ஆளுங்க தான். ஐயோ, வேறவழி, வெளிப்படுத்த நாய வெளியாடி. நீயா ராஸ்கல்? யாரை கேட்டு உள்ள வந்த? கற்பகம், கற்பகம், எங்கடி அம்மா? திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி உள்ள வந்து கொலைக்கிறியா? போட வெளியே. Get out! போ வெளியே. யூ! கையை விடு. விடு கையை. விடு. விடு. விடு என்ன? Bloody rascal! விடு என்ன? அம்மா! யாராவது வாங்களேன். கருப்பையா! கற்பகம்!
நான் உயிருக்கு உயிரை வளர்த்த என் தங்கச்சியோட புருஷனை துடிக்க துடிக்க கொன்னு அவ பூவையும் பொட்டியும் அழிச்சு அவளுக்கு வெள்ளப்படவை கொடுத்தா உங்க அம்மா. அவளோட ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் அடக்கிறதுக்காக போட்டது தாண்டி இந்த முடிச்சு. வாழ்க்கை பூரா விருங்கலத்தோட இருக்கிற என் தங்கச்சிய பார்த்து பார்த்து நான் குடிக்கிற மாதிரி உன் கழுத்துல தொங்குற இந்த தாலிய பார்த்து பார்த்து உங்க அம்மா ஆயுசு பூரா ரத்த கண்ணீர் வடிக்கணும்டி. வாழ்நாள் பூராவும் நீ வாழா வெட்டிங்கிறத நினைச்சு நினைச்சு அவ குமரனுங்கிறதுக்காக போட்டது தாண்டி இந்த 2வது முடிச்சு. இனிமே அவ வெளியே வரக்கூடாது, தலை நிமிரக்கூடாது, சரிகட்டு ஆடக்கூடாதுன்னு போட்டது தாண்டி இந்த 3வது முடிச்சு. உங்க அம்மா கிட்ட ஓடு. நீ ஊர் அறிய பொன்ராசு பொண்டாட்டி ஆயிட்டேங்கிறத சொல்லிக்கிட்டே ஓடு ஓடு. ஏண்டா தினமும் 3 கோழி 2 ஆடுன்னு முழுகிட்டு இருந்தீங்களே, இப்ப என் மூஞ்சில கறி பூச வச்சிட்டீங்களடா. கூண்டுக்குள்ள இருந்த கிளிய பூனை தூக்கிட்டு போன மாதிரி என் பொண்ண துடிக்க துடிக்க தூக்கி போயிருக்கா. நீங்கதான் என்ன துணிக்காரா இருந்தீங்க தடி பசங்களா. டே கருப்பையா, இவனுங்களை கைய கால கட்டி போட்டு அடைச்சு வை. மச்ச தண்ணி கூட கொடுக்காது, பட்னி கிடந்தே சாகட்டும். நான் படிச்சவன், உலகம் தெரிஞ்சவன். எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை எப்படி தொடக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயத்துக்கு போலீஸ் கோர்ட்டுன்னு போறவ இல்லைன்னா அந்த அனாத பயலையும் இந்த ஊர் ஜனங்களை என்ன செய்யற பாரு. நான் மூச்சு விட காத்து கூட இல்லாம வாழ்ந்துடுவேன். ஆனா ஒரு நிமிஷம் கூட என் கௌரவத்தை விட்டு கொடுத்து வாழ மாட்டேன். கல்பனா, உனக்கு ஒண்ணும் ஆயிடல. எவனோ ஒருத்தன் வலுக்கட்டாயமா தாலி கட்டிட்டா அவ அவனுக்கு கொண்டாட்டி ஆயிட முடியுமா? அதை கைட்டு ஏறி சேத்துல காலு பட்டுட்டா காலை கழுவிக்கணுமே தவிர சேத்தோட சொந்தம் கொண்டாட முடியாது. கஞ்சி கிளாத பைய கட்டினத கைட்டி குப்பையில எறியாம இதுக்கு போய் அழுதுகிட்டே கொண்டா. உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல வீணா தலையிட கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சம்பந்தம் இருக்கிறதுனால தான் சொல்ல வந்தேன். இந்த சொத்து பத்து வீடு வாசல் எல்லாம் உனக்கு சொந்தம், எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க. என் பொண்ணு ஒண்ணுதான் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? நீ செய்ய போற காரியம் அவ்வளவு சரியில்லைன்னு சொல்ல வந்த. 4 செவத்துக்குள்ள யாருக்கும் தெரியாம கட்டின தாலி இல்ல இந்த தாலி. 1000 பேருக்கு மத்தியில அம்மன் கழுத்துல இருக்கிற தாலி எடுத்து கட்டி இருக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் தான் இவன் நம்ம பொண்ணு. இப்ப இன்னையில இருந்து அவ பொன்ராசோட பொண்டாட்டி. அப்படித்தான் இந்த ஊர் உலகம் சொல்லும். இந்த ஊர் மத்தியில எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த பொறுக்கி பைய கையால கைட்ட வச்சுட்டா அப்ப இந்த ஊர் உலகம் ஒத்துக்குமா? ஐயோ, இது செய்யக்கூடிய காரியமா? செய்ய முடியாதுங்கிற என் அகராதிலே கிடையாது. அந்த பரதேசி பயலை என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சு அவன் கையாலே இந்த கைட்ட வைக்கல என் பேர் வேறவல்லி இல்ல. நம்ம ஊர் எம்எல்ஏ வராரு. நீ போய் காசு கொண்டா போ. காப்பி காப்பி, அதான் என் வேலை. வணக்கம்மா. வணக்கம். நாங்கெல்லாம் சாதிக்காத சாதனைய நீங்க சாதாரணமா செஞ்சிட்டீங்க. என்ன சொல்றீங்க? எங்க கட்சியோட கொள்கையை ஏழை பணக்காரங்க வித்தியாசத்தை ஒழிக்கணுங்கிறதா. அப்படி ஒரு சோசியலிஸ்ட சொல்லாம கொள்ளாம சைலண்டா செஞ்சிருக்கீங்க. இப்பேற்பட்ட காரியத்தை செஞ்ச உங்களுக்கு பொதுமக்களோட சார்பா ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு இருக்கேன். நீங்க தேதி கொடுத்தா அதுக்கேத்த மாதிரி மந்திரியோட டேட் வாங்கிடுறேன். சட்டசபையில கூட இதை பத்தி பேசலாம்னு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அடடா, என்ன தன்னடக்கம். அதை விடுங்க. நான் தனிப்பட்ட முறையில் கொடுக்கிற இந்த சின்ன பரிசை நீங்க ஏத்துக்கணும். மங்களா. வீட்டு சுமங்கலியா இருமா. அப்ப நாங்க புறப்படுறோங்க. உங்க மருமகன் வேன் டிரைவர் ஆச்சுன்னு வருத்தப்படாதீங்க. நம்ம ஊருக்கு பஸ் விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி வர்ற முதல் பஸ்ஸுக்கு உங்க மருமகன் தான் டிரைவர். வர்றாங்க. வண்டியில போயிரு. என்னன்னா ஒரேடியா அந்தம்மா புகழ்ந்து தள்ளிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அந்தம்மா சம்மதிச்சு நடந்த கல்யாணம் இல்லை இது. தெரியும். பணக்கார திமிர்ல எப்படி எல்லாம் ஆடின அந்த வேதவல்லி
நான் ஓட்டு கேட்ட என்ன அத்தனை பேருக்கு முன்னாடி கால்ல விழுந்து கும்பிட சொன்னால இன்னைக்கு அதே ஜனங்களுக்கு முன்னாடி அவ தலை குனிஞ்சு நிக்கணும். அதுக்காகத்தான் நான் அப்படி பேசினேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இன்று நாம் சுதந்திர தினம் கொண்டாடுகிறோம். சும்மாரியா 10 பேர் கூட்டிட்டா போதுமே, உடனே அடுக்கு முறையில பேசி எங்களெல்லாம் அறுக்க ஆரம்பிச்சிருங்களே. அண்ணே சீக்கிரம் கொடி ஏத்திட்டு எங்களுக்கு எல்லாம் மிட்டாய் கொடுங்க. சுமாரா, எனக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்லைங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. தம்பி பொன்ராசு, நம்ம ஊர்ல இந்த சுதந்திர கொடி ஏத்தி வைக்கிறதுக்கு நீதான் காரணம். அதுக்கு நாங்கெல்லாம் என்னைக்கு உனக்கு விசுவாசமா இருப்போம். தம்பி பொன்ராஸ் அவர்கள் இன்று இந்த சுதந்திர கொடியை ஏற்றி வைக்குமாறு உங்கள் எல்லோர் சார்பாகவும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றேன்ல, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அழுக்கு மூக்குல வைக்கிற மாதிரி நம்ம கொடியேத்துற நேரத்தை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வந்துட்டாரு. ஐயா வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்னப்பா இவ்வளவு பேர் கூட்டமா கூடி இருக்கீங்க? என்ன விசேஷம்? ஐயா, எங்களுக்கு இன்னைக்கு சுதந்திர தினம். அது ஜனவரி 26ஆம் தேதியில வரும். ஐயா, ஆகஸ்ட் 15 தான் சுதந்திர தினம். ஓ அப்படியா? சுதந்திரம் ஆனதே எப்ப தெரியல. இவரெல்லாம் எம்எல்ஏ ஆயிட்டாரு. துயரண்டா. ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கே சுதந்திரம். எங்க ஊருக்கு இப்பதான். அதுவும் தம்பி பொன்ராசு மூலமா தான் எங்களுக்கு விடிவு காலமே பிறந்திருக்கு. நீதான் பொன்ராசா? உன்னை பார்க்கணும் தான் தம்பி நான் வந்தேன். உன் துணிச்சல நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். ஒரு பெரிய மதையானைய சின்ன கயித்துல கட்டி போட்டேன். தம்பி அதை கொடு. நீ எடுத்த முடிவுல என்னைக்கு உறுதியா இருக்கணும். நான் வரப்பா. நான் 20 வருஷமா போட்ட சபதத்துல இருந்து எங்க தோத்து போயிடுவோம்னு நினைச்சேன். தம்பி பொன்ராசுனால இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன். இன்னையில இருந்து நான் வேட்டி கட்ட போறேன். இன்னையில இருந்து நான் வேட்டி கட்ட போறேன். இந்தாங்கண்ணா. கௌரி, எதுக்கு 2 இலை போட்டிருக்க? அது உனக்கு, இது அன்னைக்கு. கௌரி, என்னாச்சு உனக்கு? அவளை அண்ணன் சொல்லாத. நீதான் தாலி கட்டிக்கியே. அவளோட வாழணுன்றதுக்காக நான் அவளுக்கு தாலி கட்டல. அவளை வாழ வெட்டி ஆக்கணுன்றதுக்காக தான் தாலி கட்டினேன். அவளை வாழ வெட்டி ஆக்கும் தான் நினைச்சு ஒன்னு நீயே வாழ வெட்டி ஆக்கிக்கிட்ட. ஒரே வீட்டுல 2 பேரும் வாழாம இருக்கிறதுக்கு வழி பேசிட்டியே. நான் செஞ்சது சரிதான். எது சரி? எப்படி சரியாகும்? உயிருக்கு உயிரா நான் வளர்த்த உன்னோட வாழ்க்கையை திட்டம் போட்டு அழிச்சாங்களே, அதுக்கு பதிலா நான் செஞ்சது சரிதான். பசுமாடு பயிரை மேய்ச்சதுங்கிறதுக்காக கண்ணுக்குட்டி கழுத்தை நெரிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நான் செஞ்சது நியாயமா அநியாயமாங்கிறத காலம் வரும்போது நீயே புரிஞ்சுக்குவ. யாரது? அட கருப்பாயி, நேரம் கட்ட நேரத்துல இங்க என்னமா செஞ்சுட்டு இருக்க? ஒண்ணு இல்லையா, ஆத்தா கழுத்துல மஞ்சள் கயிறு கட்டி வேண்டிட்டு போயிருந்தேன். இப்ப அத காணுமையா? அடடா, அத நீதான் கட்டினியா? நீ கட்டின நேரம்மா அந்த மஞ்சள் கயித்தை ஒருத்த மாங்கல்யமா கையில எடுத்துட்டான். யார் எடுத்தது? நம்ம பொன்ராஸ் தான். என்னம்மா யோசிக்கிற? இதே இடத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் அம்மன் கழுத்துல கிடந்த மஞ்ச கயித்தை எடுத்து வேதவள்ளி மக கல்பனா கழுத்துல கட்டிட்டாமா. ஏங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஐயா. இந்த பணம் ஒரு 10 தாலி வாங்கு. வாங்கிட்டு வந்து ஊர்ல இருக்கிற கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கழுத்துல எல்லாம் கட்டிடு. இல்ல இந்த கத்தியால குத்தி என்ன பண்ணு. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுமா. இவ்வளவு நாள் பொறுமையா தான் இருந்தேன். நான் அனாதையா இருக்கலாம். ஆனா கும்புற சாமிக்கு மேல ஒன்ன கையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சாமி வந்து ஏமாத்திருச்சு. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. நீ நல்லா இருக்க மாட்டியா? என் மனசு பத்தி எரியுதியா? மனசு ஆட மாட்டியா? மனசு ஆட மாட்டா. போயா போ. நான் உனக்கு அவ்வளவு கேள்வி போயிட்டேன் இல்ல. நீ எங்க போனாலும் சரி என்கிட்ட தப்பிச்சிட முடியாது. கௌரி, கௌரி எங்கடி போயிட்ட?
என்னால நம்ப முடியலையே. என்னம்மா ஏன் கோலம்? எல்லாமே முடிஞ்சு போச்சு கருப்பாய். என் வாழ்க்கை இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போகணும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. அண்ணனும் பழி வாங்கணுங்கிற ஆத்திரத்துல தன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிச்சு. நம்ம 3 பேரோட வாழ்க்கையுமே வீணா போச்சு பாத்தியா? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க அண்ணனை மன்னிச்சிருக்காரு பாய். உனக்கு அண்ணன் அந்த வீட்டுல இருக்க முடியாம போச்சுங்கிற ஆத்திரத்துலதான் இங்க வந்தேன். ஆனா உனக்கு தாயா இருக்கிற பாக்கியத்தை அந்த கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. இனிமே உனக்கு துணைய உன் கூடவே இருப்பேன் கௌரி. கொஞ்சம் நில்லையா? என்ன காப்பிக்கு சக்கரை பத்தலையா? ஆமா, என் வாழ்க்கையே கசந்து போயிருக்கு. இப்ப காஃபிக்கு சக்கரை ஒண்ணுதான் குறைச்சல். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர சொல்லியிருக்கேன். போய் பட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு சம்மந்தியா லட்சணமா வந்து நில்லு. யாரு? நம்ம பொன்ராசு வீட்டுல இருந்தா? பாய முடியா? நான் சொன்னது அந்த ஜமீன் மாப்பிள்ளைய. ஓ அவரா? கையில கடலை முட்டாயும் தலையில கட்டு குடுமியோட வந்தார? ஆமா, அவரேதான். வேதம் அவ கோயில் இருக்கிற அம்மன் இல்ல, அடிக்கடி திருக்கல்யாணம் பண்ணி அழகு பாக்குறதுக்கு நம்ம பொண்ணு. ஒரு தடவை தான் கல்யாணம் பண்ணணும். அது எனக்கு தெரியும். சொன்னதை செய். என்ன தெரியல? அடடே மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள. வணக்கம். ஹாய். உட்காருங்க மாப்பிள்ள. இட்ஸ் ஓகே. என்னங்க காசு கொண்டு வர சொல்லுங்க. கொண்டு வர சொல்லணுமா? யாராங்க சமயக்கட்டுல? அப்புறம் மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? அப்பா அம்மா எல்லாம் வரலையா? அவங்கள பின்னாடி வராங்க. உங்க பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசணும். 2 கேள்வி கேட்கணும். உங்களுக்கு ஒண்ணு ஆட்சேபம் இல்லையே? கேள்வி கேட்கணும் அவ்வளவுதானே? பாப்பா இங்கதான் இருக்கா, போங்க. தேங்க்யூ. ஹாய் ஸ்வீட்டி பாய், குட் மார்னிங். என்ன தெரியல? குடுமி மாப்பிள்ள. நாகரிகமே தெரியாதுன்னு இன்சல்ட் பண்ணியே இப்ப பாத்தியா? அப் டு டேட் ஃபேஷனா வந்திருக்கேன். பேகி ட்ரவுசர்ஸ், ஃப்ரீ சைஸ் ஷர்ட், ரேவான் கிளாஸஸ், ஆக்ஷன் ஷூஸ். எப்படி இருக்கு? இங்கிலீஷ் பேச தெரியுமான்னு கேட்டியே. ஷேக்ஸ்பியர் வேணுமா இல்ல மில்டன் வேணுமா? லேட்டஸ்டா மைக்கேல் ஜாக்சன் வேணுமா? I need a hot stuff baby this evening. பாத்தியா உன் இங்கிலீஷ் எவ்வளவு சீக்கிரம் முழுசா கத்துக்கிட்டேன்னு. பேண்ட் போட்டவன் தான் மனுஷன், இங்கிலீஷ் பேசினாதான் கௌரவம். உன்ன மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு அலையறாங்க. நீ எப்படி ஒருத்தன் கூட ஒழுக்கமா கடைசி வரைக்கும் வாழ போறியா? இல்ல டேக் இட் ஈஸி பேபி. இங்கிலீஷ் நடிகை எலிசபெத் டேலர் மாதிரி 8 கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு ஐடியா இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் ரெடி. ஆனா அதுக்கு முதல்ல நீ 8 கல்யாணம் பண்ணிக்க. 9வது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுறேன். எப்படி வசதி? என்னமா பாக்குற? அதாமா கரெக்ட். ஏன்னா நீ ஒரு மாடர்ன் கேர்ள், நான் ஒரு மாடர்ன் பாய். நல்லா யோசிச்சு எஸ்ன்னு தோணுச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. பாத்துமா? சிக் சிக் சிக்லெட் இந்தா. என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டானே. எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் தாங்கிக்கிறது? நாளைக்கு அவனை நேர்ல பார்த்து நானே 2ல 1 கேட்கிறேன். என் பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு எடுக்கிறேன். டவுனுக்கு போகல? இன்னைக்கு போல. உனக்கு ஏதாவது வேணுமா? ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை வேணும். என்னத்த நீமா இப்படி பேசுற? அந்த வேதவழி பொன்ராசு, நான் அந்த வேதவழி மகளை பத்தி பேச வரல. உன் தங்கச்சி வாழ்க்கையை பத்தி பேச வந்தேன். செடிங்க பூத்த பூ கூட மறுநாள் வரைக்கும் இருக்கும். கல்யாணத்துல மாத்திட்ட மாலை வாடுறதுக்குள்ள பொட்டணிச்சு நிக்கிறான் உன் தங்கச்சி. அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பா. அத்த என்ன சொல்ற நீ? ரங்கநாதனை மனசார நேசிச்சு கட்டிக்கிட்டவ கௌரி, அவளுக்கு இன்னொரு கல்யாணமா? ஒரு பொம்பளை அந்த மாதிரி இப்படி பேசுற? ஒரு பொம்பளையா இருக்கிறதுனாலதான் நான் இப்படி பேசுறேன். அவ பாயில படுக்காம தரையில படுக்கிறா. பாதி ஜாமத்துல பச்சை தண்ணியில குளிக்கிறா. மேல சத்தம் கேட்டா குலுங்கி குலுங்கி அழறா.
இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் எப்படிப்பா இருப்பேன்? நான் என்ன செய்ய முடியும் அதுக்கு? அவளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லா முடிவுக்குமே ஒரு ஆரம்பம் இருக்குப்பா. 10 நிமிஷம் கூட புருஷ முகத்தை சரியா பார்க்காத உன் தங்கச்சி வாழக்கூடாதுன்னா நீ உயிரோட இருக்கிறப்பவே இன்னொருத்தனுக்கு கழுத்து நீட்ட தயாராகிட்டா உன் பொண்டாட்டி. இது எந்த ஒரு நியாயம்? அத்தை, பொன்ராசு பொண்டாட்டிய இன்னொருத்த கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான்னு இந்த ஊரு மூஞ்சிக்கு நேரா பேசும்போது என்னப்பா செய்ய போற? ஒண்ணும் செய்ய மாட்டேன். என்ன நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. என் தங்கச்சி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். ஆனா நான் ஆத்திரத்துல தாலி கட்டினவன். அவ அம்மா செஞ்ச அக்கிரமத்தை தட்டி கேட்க அன்னைக்கு எனக்கு வேற வழியே தெரியல. இருந்தாலும் ஆத்திரத்துல அன்னைக்கு நான் செஞ்சது தப்புதான். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவளை நான் என் பொண்டாட்டின்னு உரிமை கொண்டாடல. அவ மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய அவ வாழலாம். உங்ககிட்ட சம்பந்தம் பண்ண நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் சக்கரப்பட்டி கிராமத்துல ஒரு சாதாரண வாத்தியார். ஆனா நீங்க இந்த வட்டாரத்திலே பெரிய புள்ளி. யார சொல்றீங்க? உங்களைத்தான். பெரிய இடமாச்சு எப்படி இருப்பீங்கன்னு நினைச்சு பயந்துகிட்டே வந்தோம். ரொம்ப எளிமையா இருக்கீங்களே. எங்க பரம்பரைய அடுப்பெரிச்ச பரம்பரைங்க. என்ன சொல்றீங்க? அவங்க அதாவது எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாரும் காந்தியோட சேர்ந்து உப்பு காய்ச்சினவங்க. அந்த அடுப்பு சொன்னேன். இருக்கு இருக்கும். நேரக்கொண்ட ததுபாதும்பாங்க. அதுக்கு உதாரணமே நீங்க தான். எங்களுக்கு ஒரே பையன், படிப்புல ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப சாது, சத்தம் போட்டு கூட பேச மாட்டான். இனிமே பேசவே மாட்டான். இந்த வீட்டோட ராசி அப்படி. காட்டை வித்து மேட்டை வித்து டாக்டர் வரைக்கும் படிக்க வச்சோம். இப்ப வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறான். அதுக்காகத்தான். வாங்க வாங்க. என்ன இதெல்லாம்? அது மாப்பிள்ள. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்க கூடாது, எந்த செலவும் இருக்க கூடாது. கல்யாணத்துல இருந்து மாப்பிள்ள லண்டன் போய் படிச்சுட்டு வர வரைக்கும் எல்லாம் என் செலவுதான். தட்ட மாத்திக்கலாமா? ஏதாவது பேச வேண்டியது இருந்தா இல்ல பேசணும்னா பேச வேண்டியதெல்லாம் அவங்க தம்பி முன்னாடியே பேசிட்டாரு. பொண்ணை வர சொல்லுங்க. சம்பிரதாயம் எப்படி பாத்திரலாம். லட்ச லட்சமா பணமும் லண்டன்ல வீடும் தர்றப்ப பொண்ணை பார்த்துட்டு தான் சரின்னு சொல்வீங்களா? அது வந்து என்னங்க? அது இல்லைங்க, தம்பி பொண்ணை ஒரு தடவை பார்க்கணும்னு நினைக்கிறான். பாப்பா 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 என்னம்மா ஆச்சு உனக்கு? ஐயோ டாக்டர் தம்பி இங்க வாங்க. என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் பாருங்களேன். முதல்ல குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க. உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்கா? அப்பா என்ன பொண்ணு பார்க்க கூட்டு வந்தீங்களா இல்ல பிரசவம் பார்க்க கூட்டு வந்தீங்களா? வாழ வீட்டுக்கு வாழ்வு கொடுக்கணும்னு சொன்னீங்க. நான் சம்மதிச்சேன். ஆனா இன்னொருத்த குழந்தைய பேர பிள்ளைய ஏத்துக்க நான் சம்மதிக்க மாட்டேன். வாங்க போலாம். பணத்துக்கு விலை போற இந்த காலத்துல மத்தவங்க மனசெறிஞ்சு நடக்கிறவங்க ரொம்ப கம்மி. தம்பி, நீங்க என் பொண்ணோட மானத்தை மட்டும் காப்பாத்தல, இந்த மண்ணோட கௌரவத்தையும் சேர்த்து காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னதான் நம்ம திட்டம் போட்டிருந்தாலும் சமயத்துல உங்க பொண்ணுக்கு மயக்கம் வந்தது நமக்கு உதவியா போச்சு. அந்த ஆண்டவனா பார்த்துத்தான் உங்களை இங்க அனுப்பி வச்சது. தப்பு நடந்துடாம நாம தடுத்துட்டோம். நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. நான் வரேங்க. போயிட்டு வாங்கய்யா. கல்பனா, நீ டயர்டா இருக்க, ஜூஸ் சாப்பிடுமா? சாப்பிடுமா. பப்பாளி ஜூஸா? உடம்புல இருக்கிற கலப்பை போகணும்னு கொடுத்திருக்கியா இல்ல உள்ள இருக்கிறது கலக்கி போகணும்னு கொடுத்திருக்கியா? இத நீ என்ன வயித்துல சுமக்கும் போதே குடிச்சிருந்தேனா நானும் பிறந்திருக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த பிரச்சனையும் வந்திருக்காரு. என்னடி சொல்ற? உன்னை என் தாய்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படுறேன். கல்பனா, சும்மா கத்தாத. நீ ஒரு உண்மையான தாயா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்?
நேத்து நான் வயித்துல சுமக்கிறேன்னு தெரிஞ்சப்பவே என்ன 4 அரை அரைஞ்சி எங்க போயிட்டு எவன்கிட்டடி வாங்கிட்டு வந்தேன்னு கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு அழிக்கிறதுக்கு ஆயுதத்தை எடுத்துட்டு வந்திருக்கியே. ச்சே, நீ எல்லாம் ஒரு பொம்பளை. இத பாரு, நான் கழுத்துலதான் சுமக்கிறேன், வயித்துல இல்ல. போ, முதல்ல இங்க இருந்து போயிடு. போயிடு. அம்மா, எங்கம்மா போற? இந்த வீட்டை விட்டு போற. இந்த வீட்டை விட்டு போறத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆனா நீ போய் சேர வேண்டிய இடம் எதுன்னு முடிவு பண்ணிட்டியாமா? பாத்தியா, எங்க போறதுனே உனக்கு தெரியல. நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குமா. அது வரைக்கும் நீ இந்த வீட்டுலதான் இருக்கணும். ஆமா அப்பா, இது நரகப்பா. இங்க யாருமே இருக்க முடியாது. நான் இருக்கிறேன்னம்மா. 25 வருஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னம்மா. நீ துணிஞ்சு நிக்கிற, நான் கனிஞ்ச நெருப்புல தினமும் வெந்து செத்துட்டு இருக்கேன்னம்மா. தனக்கு கௌரவம் வேணும், தனக்கு மரியாதை வேணும்னு அலையிறாள் உங்க அம்மா. அதே கௌரவத்தையும் மரியாதையும் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு கொடுத்திருப்பாளா? சமயத்துல வாடா போடான்னு கூட பேசிடுவாமா. மானம் கெட்டு போய் ரோஷம் கெட்டு போய் ரெண்டும் கெட்டானுமா. யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற? உனக்காகத்தாமா. அம்மா, நீ ஆம்பளை பிள்ளையா பிறந்திருந்தா என்னைக்கோ துண்ட உதறி தோல்ல போட்டு போயிட்டே இருந்திருப்ப. பொட்ட பிள்ளையா பிறந்துட்டியம்மா. உன்னை பண்பா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். உங்க ஆத்தா உன்னை பண்ணையார் தனமா வளர்த்துட்டா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் என் வார்த்தைய நீ காது கொடுத்து கேட்பேன்னு நம்பி இருந்த. அந்த நம்பிக்கையில தாமா இவ்வளவு சித்திரவதைய நான் பட்டேன். அம்மாடி, வாழ்க்கையில 2 ரகம் உண்டு. ஒண்ணு நாமா தேடிக்கிற வாழ்க்கை, இன்னொன்னு தானா அமைகிற வாழ்க்கை. உனக்கு கடவுளா பார்த்து கொடுத்த வாழ்க்கைமா இது. வாழ்ந்துரு தாயி. அப்பா, அப்பா. அது போதும், அது போதும். யாத்தா, உனக்கு ஆளு கிடைச்சா ஒரேடியா வேலை வாங்கிட போல இருக்க. கொட்டு, எல்லாத்தையும் கொட்டு. ஐயோ. எங்க எங்க என் தங்கச்சி? நான் கொலகாரனை மாறத்துக்குள்ள சொல்லிடு. எங்க என் தங்கச்சி? நீ வீச்சர்வாளோட வருவேன்னு நினைச்சேன், பெருங்கையோட வந்திருக்க. என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு? என்ன பண்றாசு? சும்மா நின்னுட்ட, சுடு. உன் தங்கச்சி உனக்கு கிடைக்கணும்னா நீ ஒன்னே ஒண்ணு செய்யணும். இந்த ஊரை கூட்டி எல்லாத்துக்கு முன்னாடி என் மக கழுத்துல கட்டினியே ஒரு கயிறு, அதை மட்டும் கட்டணும். அது மட்டும் நடக்காது. அப்புறம் நடக்க கூடாதெல்லாம் நடந்துரும் பொன்ராசு. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நீ 3 முடிச்சு போட்டு 3 விளக்கம் கொடுத்தியே. இப்ப நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? 3 தடவை மணி அடிக்க போறேன். அதுக்காகவே என் ஆள் கிழக்கு வீதியில காத்துட்டு இருக்கான். மொத மணி அடிச்சதுமே உன் தங்கச்சிக்கு ஒருத்தன் பூ வைப்பான், பொட்டு வைப்பான். ஆரம்பத்து சொன்னதுமே இப்படி அலறியே, மிச்சத்தையும் கேளுப்பா. 2வது மணி அடிச்சா அவளுக்கு அதான் நீ ஆசையா தோல்லையும் மார்லையும் தூக்கி வளர்த்த தங்கச்சிக்கு பட்டு புடவை சுத்தி விட்டு தங்கத்தாலி கட்டுவாங்க. ஒருத்த இல்ல 10 பேருக்கு உன் தங்கச்சி பொண்டாட்டி ஆயிடுவா. இது தேவையா? 3வது மணி அடிச்சதும் உன் தங்கச்சிய இதுக்கு மேல நான் சொல்றேன், 10 பேரு சேர்ந்து உன் தங்கச்சிய கண்ணி கழிப்பாங்க. பொன்ராசு, நான் கருவாட்டை காட்டி பூனையை பிடிப்பேன், கரும்ப காட்டி யானையை பிடிப்பேன். 2த்துக்கும் அடங்கலனா ஆயுதத்தால் அடக்க பாப்பேன். நான் யாருக்கும் அடங்க மாட்டேன். இப்ப சொல்லு, என் மக கழுத்துல கட்டினதை நீ கட்ட போறியா, இல்ல
10 பேருக்கு உன் தங்கச்சியை பத்தினியாக்க போறியா? நல்லா யோசனை பண்ணி உன் முடிவை சொல்லு. அவளுக்கு நான் தாண்டா முதல்ல பூ வைப்பேன். அவளுக்கு பொட்டு வைக்கிறதே நான் தாண்டா. ஒன்றாவது தங்கச்சிக்கு பட்டு புடவை கட்டி அவளை அப்படியே விட்டுறா. அதுக்கு தான் நம்ம சின்ன பண்ண இருக்காரடா. என் தங்கச்சி எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க? சொல்லு. அளவா குடிங்கடா எல்லாரும். கிழக்கு வீதியில நமக்காக ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். அவன் மணி அடிக்கிற சத்தம் நம்ம காதல விழாம போயிட போதுடா. நல்லா தெரிஞ்சுக்க. எங்க தங்கச்சி? கௌரி, 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 அண்ணே, கௌரி. அண்ணே, அண்ணே. வாமா போலாம். அம்மா, கருப்பையோட அம்மா வந்திருக்காங்க உங்களை பாக்குறதுக்கு. என்ன விஷயமா? சரி வர சொல்லு. கும்பிடுறப்போ கருப்பையா பொஞ்சாதி பிரசவ வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கா. உள்ள குறுக்க விழுந்துருச்சாமா. எனக்கு பயமா இருக்கு. என் மருமக உசுர காப்பாத்துங்கம்மா. பக்கத்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். கொஞ்சம் காரு கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும்மா. என்னது? கார் வேணுமா? கண்டவ புள்ள பெத்துக்க போறதுக்கான காண்டசா கார் வாங்கி வச்சிருக்கேன். கட்ட வண்டியில தூக்கிட்டு போக சொல்லு. போ. யோ, இந்த பொம்பளைய வெளியே அனுப்பியா? அம்மா, எங்க கூட்டுவாயா? இதான் என் பிள்ளைய காப்பாத்தணும்மா. அப்படி பாத்தீங்களா? எந்த பக்கம் போய் போயா? தம்பி, இதான் என் மருமக உசுர காப்பாத்தணும்.
அழகா இருக்கணும். ஏறுமா, டைம் ஆகுமா? கருப்பியா, எங்கப்பா போயிட்டு நீ? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன் பொண்டாட்டி பிரச்சனை துடியா துடிச்சிருச்சு. புண்டாஸ் வண்டியில ஏத்தி டவுன் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருக்கு. சீக்கிரம் போய் பாரு. பொன்ராஸ் வண்டிலையா? கொஞ்சமா கொஞ்சமா 5 நிமிஷத்துக்கு அழாதம்மா. கொஞ்ச நேரம் ஒதுக்குமா. தம்பி, வண்டி கொஞ்சம் ஓரம் பண்ணி பாட்டுப்பா. இதுக்கு மேல தாங்காது. ஏண்டா உன் பொண்டாட்டி பிரசவத்துக்கு போறதுக்கான கார் வாங்கி வச்சிருக்கேன். ஏனோ குடுத்து வச்ச மாதிரி கேள்வி கேக்குற. நான் தூக்கி போடுற எலும்பு துண்டுக்காக காத்துக்கிட்டு இருக்க வேலைக்காரன் நாய் நீ. ஞாபகம் வச்சுக்க. ஆமா, விசுவாசமுள்ள நாயாத்தான் இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்தேன். இனிமே தான் வெறி பிடிச்ச நாயா மாற போறேன். டேய், சும்மா நிறுத்துமா. நான் என்ன உன் வீட்டு தோட்டத்தை தேங்காய் உரிக்கணும் நடவு நடுவனா? நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு நான் உடந்தையா இருந்திருக்கேன். ஞாபகம் வச்சுக்க. உனக்காக எத்தனை குடும்பத்தை கெடுத்திருப்பேன், எத்தனை பேரை கொண்டிருப்பேன். கருப்பையா, இவ்வளவு ஏன் ஆத்தா ரங்கநாதனை கொண்டுட்டு வான்னு அன்னைக்கு நீ சொன்னப்ப ஒரு பாவம் அறியாத பொன்ராசு குடும்பத்துக்கு துரோகம் செஞ்சனே, அத மறந்துடாத. இத பார், உன்னை எங்க வச்சு சந்திக்கணுமா அங்க சந்திக்கிறேன். அக்கா, அவன் சேரக்கூடாத இடத்துல சேர்ந்துருவான் போல இருக்கு. அதுக்கு முன்னாடி சேர வேண்டிய இடத்துல அவனை சேர்த்துரு. சேர்த்துடுறேன். இதுக்கு மேலேயும் அராஜகத்தை நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். பொன்ராசு, பொன்ராசு, இதப்படி பொன்ராசு, இதப்படி இந்த கத்தியாலே என்ன குத்தி கொள்ளுடு, என்ன கொள்ளு பொன்ராசு. அந்த வேதவல்லி பேச்ச கேட்டு உன் தங்கச்சி வாழ்க்கை நான் தான் அநியாயமா ஆயிடுச்சு. உன்னை கொல்றதுக்காக வண்டி பிரேக்க நான் தான் கட்டி விட்டேன். ஆனா நீ என் பொண்டாட்டி பிள்ளையும் காப்பாத்திட்டேயா. நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு உன் கையால சாகிறதா எனக்கு சரியான தண்டனையா இருக்கும். என்ன கொன்று பொன்ராசு, என்ன கொன்று. கருப்பையா, பிறக்கும் போதே யாரும் குற்றவாளியா பிறக்கிறது இல்ல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் அவங்களை அப்படி மாத்துது. இவ்வளவு நாளும் நீ ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்த, மிருகமா நடந்துகிட்ட. இப்ப நீ மனுஷனா மாறிட்ட. பிறந்த குழந்தைக்கு நல்ல தகப்பனாரு. போ, போயிட்டு வராதம்மா, போ, சந்தோஷமா போ. இதுவரைக்கும் அந்த வேதவல்லி மகளாத்தான் இந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்த. இன்னைக்கு இந்த வீரையன் மகளா ஒரு புது உலகத்துல ஒரு புது வாழ்க்கை வாழ போமா. அந்த பெரிய கருப்பசாமி உனக்கு துணையா இருக்கும். போ, புறப்பட்டு போமா. கல்பனா, எங்கம்மா போற? எங்க போகணுமோ அங்க போறேன். சரி, எங்க போறதா இருந்தாலும் கார்ல போயிட்டு வந்துரு. துணைக்கு மரகதத்தை கூட்டு போ. உன் காரு, பங்களா, பணம் எதுவுமே எனக்கு தேவையில்லை. நான் தனியா போய்க்கிறேன். தனியா? என் புருஷன் வீட்டுக்கு. நீ இங்க இருந்து போனீனா என் மானம், மரியாதை, கௌரவம் அத்தனையும் போயிரும். நான் போகலன்னா என் வாழ்க்கையே போயிடும். அப்படி சொல்லு தாயி, அப்படி சொல்லு. ஓஹோ, இதெல்லாம் ஓ வேலை தானா? ஆமாண்டி, என் வேலைதான்.
இந்த வேலை இப்ப நான் ஒழுங்கா செய்யலனா இவளுக்கு ஒரு நல்ல தகப்பனா நான் இருக்க முடியாது. கல்பனா, நீ போ தாயி, போ. இவ எப்படி இங்க இருந்து போறான்னு பாத்துறேன். டேய், கேட்டை எடுத்து மூடுங்கடா. எவனாவது குறுக்க மறுக்க வந்தீங்க பொழந்துருவன் பொழந்து. அவ வாழ போறான். வழி மறுத்தீங்க வெட்டி சாச்சிருவேன். இந்த ஜெயிலுக்குள்ள இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன். இனிமே எந்த ஜெயிலுக்கு போறத பத்தி எனக்கு கவலை இல்லை. அடியே மாரியம்மா மக வேதவல்லி, மரியாதையை காப்பாத்திக்க. இந்த வீரைய வேஷத்தை கலைச்சாத. வா வா தாயி, நீ போ, போமா. எவன் வரான்னு பாத்துருவோம். யாரா அவன்? சிங்கம் தான் நான், தீவிடு. கௌரி, உங்க அண்ணி வராங்கடி. நிஜமாவா? இங்கேயே வரங்க? ஆமா, சீக்கிரம் போய் ஆர்த்தி எடுத்துட்டு வா. தெரியாம சொல்லிட்டோமா? பத்மா, நீ போய் எடுத்துட்டு வா. சரிக்கா. நான் உள்ள வரலாமா? என்ன அப்படி கேட்டுட்ட? இது உன் வீடு. இங்க வரதுக்கு நீ யாரையும் கேட்க வேண்டாம். வலதுகால எடுத்து வச்சு வா. வா. வாங்க நீ உட்காருங்க. நீ நான் போய் காப்பி கொண்டு வரேன். நல்லா இருக்கேன். புது பொண்ணு வந்திருக்கு. பால் பழம் கொடுக்க வேண்டாம். நீ இரு, நான் போய் கொண்டு வரேன். என்ன மன்னிச்சிருமா? பழசையெல்லாம் மறந்துடுவோம். நீ இனிமேலாவது நல்லது நடக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கண்டிப்பா வருவீங்கிற நம்பிக்கையில தான் நான் கடவுளை வேண்டிட்டு இருந்தேன். கடவுள் எனக்கு கண் திறந்துட்டாரு. உண்மைதான் கௌரி, கடவுள் தான் என் கண்ணையும் திறந்திருக்காரு. இல்லைன்னா இவ்வளவு நல்லவங்களோட வாழற பாக்கியம் எனக்கு கிடைக்காமலே போயிருக்கும். கௌரி, கௌரி, நீ இங்க வந்தா என்ன மன்னிச்சிருங்க. முதல்ல வெளியே போக சொல்லு. அவளை எங்க போக சொல்ற? எங்கேயாவது போய் தொலைட்டோம். அவ எங்கேயும் போக மாட்டான். அதையே போனோம். இது அவ புருஷ வீடு. அவ இங்கதான் இருப்பா. தாய் தகப்பன் வீடு வாசல் எல்லாத்தையும் வெறுத்துட்டு உன்னை நம்பி நல்லவங்களா இங்க வந்திருக்காங்க. நம்பாத கௌரி, அவ கொலகாரியோட மக. இல்லங்க, அவங்க நீ நினைக்கிற மாதிரி வேதவல்லி மகளா வரல. பொன்ராசு பொண்டாட்டியா தான் வந்திருக்காங்க. அதனால அவங்க இங்கதான் இருப்பாங்க. முடிவு பண்ணிட்டியா? என்னோட அவன பெருசா போச்சு இல்ல? இத பாரு கௌரி, நீ ஒரு நல்ல பாம்பு. அத நீ கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுக்குவேன். அவ இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் வரேன். நீ சும்மா இரு கௌரி. அந்த ஆள் கோவம் எவ்வளவு தூரம் போகுன்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாம அண்ணியோட இரு. நான் போய் கூட்டிட்டு வரேன். கல்பனா, நீ ஒண்ணும் வருத்தப்படாத. பொன்ராஸ் மனசை மாத்துறது என் பொறுப்பு. நான் வரட்டுமா? அங்கே போயிட்டாளா? திருமண பக்கமெல்லாம் நம்ம நேரம், இருக்கிற தோப்பெல்லாம் நம்ம தோப்பு. இத்தனை அடி ஆளுங்க, காரு, பங்களா. இவ்வளவு இருந்து என்னடா பண்ண? ஒரு சின்ன பையன் என்ன சீரழிச்சிட்டானே. ஏன் கையை எடுத்து ஏன் கண்ணையை குத்திட்டானடா அவன. சும்மா பேசாத. அவன் போட்ட முடிச்சு அவன் கையாலே அவுத்து காட்டுறான்னு பந்தாவா சவால் விட்ட. இன்னைக்கு நீ பெத்த பொண்ணு உன் தலையில கல்ல போட்டு போயிட்டா. முடிச்சு இறுகி போச்சு. கடைசியா எனக்கு ஒரு சான்ஸ் கூட. என்னடா பண்ண போற? உன்னாலதான் முடிச்சு அவுக்க முடியல. கடைசியா நான் அறுத்துறேன். செஞ்சிரு. உனக்கு இந்த வீட்டிலே ஒரு எதிரி இருக்கிறான். அவனை முதல்ல கட்டி போட்டு வந்துடுறேன். யார் அது? உன் புருஷன் தான். பொன்ராசு, பொன்ராசு. நான் கல்பனாவுடைய தாய் மாமாமா. வாங்க உட்காருங்க. அண்ணன் வெளியே போயிருக்காரு. அண்ணி தோட்டத்துல இருக்காங்க, கூப்பிடுறேன். அட அண்ணின்னு வாய் நிறைய சொல்றப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாமா. இது கடைசி வரைக்கும் நினைச்சு நிக்கணுமா? நாங்க நடந்ததையெல்லாம் மறந்துட்டோம். அண்ணி ரொம்ப நல்லவங்க. நீங்க ஏன் இங்க வந்தீங்க? என்னம்மா இப்படி கேக்குற? உனக்கு உங்க அம்மாவுக்கு 1000 இருக்கும். இன்னைக்கு சண்டை போட்டுப்பீங்க, நாளைக்கு சேர்ந்துப்பீங்க. ஆனா நான் தாய் மாமன், எனக்குன்னு சில கடமை இருக்கு இல்லையா? அதான் சீர் கொண்டாந்து இருக்கேன். சீரா? ஒரு இழவும் வேண்டாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் தொலைங்க. கௌரி, கல்பனை என் மேல கோவத்துல இருக்கு. தட்டை எடுத்து உள்ளர வைமா. வேண்டாங்க, எனக்கு எங்க அண்ணி கிடைச்சதே போதும். கௌரி, இந்த ஆளு ஏதோ திட்டம் போட்டுதான் உள்ள வந்திருக்காரு. மரியாதையா சொல்றேன், போயிடுங்க. கௌரி, நீ உள்ள போமா. இந்த மாதிரி ஆளுங்க காத்துப்பட்டாலே பாவம். அண்ணி,
கோவப்படாதீங்க. அவங்க உங்க மேல பாசம் இருக்கறனால தான் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. பாத்தியா, இதான் பொன்ராஸ் தங்கச்சிங்கிறது. உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. கல்பனா வசதியா செல்லமா இஷ்டம் போல வாழ்ந்த பொண்ணு. அது இப்படித்தான் எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசும். அதனாலதான் பொன்ராச மதிக்காம. ஐயா, தயவு செஞ்சு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. நாங்க அதெல்லாம் மறந்துட்டோம்னு சொல்றோம்ல. கல்பனாவும் மறக்கத்தான் பாத்துச்சு. விஷக்கடிக்கு விஷமே மருந்துங்கிற மாதிரி தனக்கு இன்னொரு மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கிறது. மாமா, மதுராதம்மா, உண்மையை நாமே சொல்றது நல்லது இல்லையா? நாளைக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது. பாரு கௌரி, நீ கேளுமா. கல்லுப்பட்டி ஜமீன் மாப்பிளைய பார்த்தோம். அவன் என்னடான்னா அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தாலி கட்டுறது நானே இழிச்சவாயினான்னுட்டான். உண்மைதானே கல்பனா? அதை விடு, வெளிநாட்டுல இருந்து மாப்பிளைய பாருங்க. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாருக்கு தெரியாம போயிடுறேன்னுச்சு. வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ள வந்தான். கல்பனாவை பார்த்துட்டு கற்பமா இருக்குன்னுட்டா. இல்ல கௌரி, அந்த ஆள் சொல்றதெல்லாம் நம்பாத. எல்லாமே போய். சத்தியமா நான் சொல்றேன் உண்மைதாமா. சொன்னவன் சாதாரண ஆளா இருந்தா செருப்பு எடுத்து அடிச்சிருப்பேன். வந்தவன் டாக்டர் இல்லையா, உண்மையை தானமா சொல்லியிருப்பா. கர்ப்பத்துக்கு காரணமானவனை கண்டுபிடிச்சிட்டோமா. பாரு, இவன் தாமா. பெங்களூருக்கு போய் அவன் காலில் விழுந்தோம்மா. அவன் கைய விரிச்சிட்டான். கல்பனாவும் வேற வழி இல்லாம பொன்ராசை கதி நீங்க வந்துருச்சுமா. கல்பனா, வயிற்றுல இருக்கிற புள்ளைய பத்தி நீ கவலைப்படாதம்மா. பிறந்த உடனே பெங்களூருக்கார வந்து வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டாமா. வரங்கல்லு. எல்லாமே போய் நம்ப கௌரி. என்ன யாரும் நம்ப மாட்டாங்களா? என்ன சின்ன பண்ணிவாள், பகவான்கிட்ட உட்கார்ந்து இப்படி ஒரு பாவமான காரியத்தை பண்றேனே, இது அடுக்குமா? நீ சும்மா நிறுத்திய. நான் இப்ப சந்தோஷத்துல மிதக்கிறேன். அளவா குடிங்கோ, சந்தோஷம் ஜலதோஷமா மாறிட போறது. இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில உருப்படியான காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். என்ன சொல்றேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எங்க அக்கா பொண்ணு கல்பனா கர்ப்பமா இருக்கான்னு போட்டே ஒரு குண்டு. வீடு ரெண்டா செதறி போச்சு. என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. யாருமே சந்தோஷமா இருக்க கூடாது. அது எங்க அக்கா மகளா இருந்தான்னா ஓ மகளா இருந்தான். ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம். யோ, எங்க அக்கா மகதாய கர்ப்பமா இருக்கான்னு சொன்ன. அனாவசியமா பேசுன. உண்மையிலே உன் மகனை கர்ப்பமாக்கிடுவேன். ஓடிடு பகவானே. என்னது? எல்லாரோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருந்த அயோக்கிய சின்ன பண்ணியோட ரத்தம். என்னமா இப்படி செஞ்சுட்ட? நல்லதாங்க பண்ணிருக்க. நான் பிறந்ததுக்கும் அர்த்தம் இருக்குன்னு இப்ப தானே தெரிஞ்சுக்கிட்டேன். கல்பனா உத்தவி, ஒரு பாவம் அறியாதவ. அவளோட நீ சேர்ந்து வாழணும். ஜெயிலுக்கு போறத பத்தி நான் கவலைப்படல. நான் திரும்பி வரும்போது உன் குழந்தைய கொஞ்சம் பாக்கியத்தையாவது எனக்கு கொடியா. வேதுவலிக்கிட்ட இருந்து கல்பனாவை காப்பாத்து. போயா, சீக்கிரமா போ.
நான் தோக்க மாட்டேன்டா, நான் தோக்க மாட்டேன். என் அந்தஸ்தை விட மாட்டேன், என் கௌரவத்தை விட மாட்டேன், என் மரியாதையை விட மாட்டேன், உன்னையும் உயிரோட விட மாட்டேன். நீ சாகணும்டா, நீ சாகணும். தம்பி, தம்பி, நீ வாழ வேண்டியவன், நீ வாழ வேண்டியவன் பொன்ராசு. 25 வருஷமா இவ செஞ்ச பாவங்களை எல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பரிகாரமா இந்த ஒரு புண்ணியத்தை நான் செய்யறேன். குடியா, குடு, குடியா. அடி கண்டாளி, உன்னை இப்படியே விட்டா பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளுக்கு நீ வெள்ளச்சேல கொடுத்துருக்க. வாழ வேண்டியவங்களை வாழ உடனே, சேர வேண்டியவங்களை சேர உடனே, அவங்க கண்ணீரும் வேதனையும் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியணும்னா அதை நீ அனுபவிச்சா தாண்டி தெரியும். அப்ப தாண்டி பொட்டோட மகிமை என்னன்னு உனக்கு புரியும். உன் தலையில இருக்கிற பூவை எடுத்தா தாண்டி இந்த பூவுக்காக ஏங்குற பொண்ணோட மனசு உனக்கு விளங்கும். கயிறு வெறும் தாம்பு கயிறுன்னு சொன்னீங்க, இத அறுத்தா தாண்டி இதோட அருமை என்னன்னு உனக்கு தெரியும். உன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு சட்டம் கொடுக்கிற தண்டனை பத்தாதடி. இப்ப நான் கொடுக்க போறது தர்மத்தோட தண்டனை. கௌரிமா, தாயே, தகப்பன்ற முறையில என்னால இது ஒன்னத்தாமா செய்ய முடிஞ்சது. கௌரி, கௌரி, பொன்ராசு, படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை.